السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய மாதாந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சியிலே தூய்மையான சம்பாத்தியத்தின் பிரதிபலன் என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆழமான தலைப்பு. இஸ்லாமிய வியாபாரம், இஸ்லாமிய பொருளீட்டலோடு சம்பந்தப்பட்ட ஆழமான தலைப்பாக இருந்தாலும் இருக்கின்ற இந்த குறுகிய நேரத்தில் மிக முக்கியமான சில பகுதிகளை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, தூய்மையான சம்பாத்தியம் சம்பந்தமாக அடிக்கொரு முறை பேச வேண்டிய காரணம் என்னவென்றால், இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் பல இபாதத்துக்களை காட்டித்தந்த இந்த மார்க்கத்திலே பிரார்த்தனை என்கின்ற மனிதர்களுக்கு தேவையான தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹும் அவருடைய தூதரும் அத்துஆ, துஆ என்ற ஒரு பிரார்த்தனையை நமக்கு இபாதத்தாக காட்டி தந்திருக்கிறார். நமக்கு ஒரு தேவை வருகிறது, அந்த தேவையை நாங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் கேட்கக்கூடாது என்ற அடிப்படையை நாங்கள் படித்திருக்கிறோம். ஒரு ஜனாசாவிடம் போய் எங்களோட தேவையை கேட்கலுமே நாங்கள் கூடாதுங்கிறோம். அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கபூரில் இருக்கக்கூடிய பெரியாரிடம் போய் எங்களுடைய தேவைகளை கேட்டு முறைப்பாடு செய்யலாமாண்டா கூடாதுங்கிறோம். அது அல்லாஹுடைய தானத்திலே வைக்கப்படுகின்றதனால் அதை ஷிர்க் என்கிறோம். இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்கிறோம். எனவே சகோதரர்களே, தூய்மையான வியாபாரம், தூய்மையான சம்பாத்தியம், இதன் மூலமாக வரக்கூடிய நலவுகள், பிரதிபலன்கள் என்ன என்பதை பார்க்கிற நேரத்தில் ஏராளமான விடயங்கள் காணப்படுகின்றன. அதில் ஆக முக்கியம், பல விடயங்கள் இருந்தாலும் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் பிரச்சனைகள், துன்பங்கள், தேவைகள் வருகிற நேரத்திலே நாங்கள் அல்லாட்ட கையேந்தணும். அல்லாஹ்விடத்தில் கையேந்தி எங்களோட தேவைகளை அல்லாட்ட முன்வைக்கணும். அப்போ நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம், துஆவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஒன்றை கேட்டால் அல்லாஹ் கேட்டதை தருவான். இரண்டாவது ஒரு பகுதி இருக்குது, அல்லாஹ் கேட்டதை தரமாட்டான், அதை விட சிறந்தது ஒன்றை அல்லாஹ் நமக்கு தருவான். மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது, கேட்டதையும் தரமாட்டான், அதை விட சிறந்ததையும் தரமாட்டான். நான் கேட்கின்ற அந்த பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் இபாதத்துகளாக மாற்றி நாளை மறுமை நாளையில் நன்மை தீமைகளில் இருக்கிற நேரத்தில் அது நன்மைகளாக வந்த அந்த இடத்தில் எங்களை சொர்க்கத்துக்கு போவதற்கு அது உடந்தையாக இருக்கும் என்பதை நாங்கள் படித்து வைத்திருக்கிறோம். தூய்மையான சம்பாத்தியம் என்பதை பற்றி நம்ம ஏன் படிக்கணும் என்ற சகோதரர்களே, துஆ கேட்கணும், பிரார்த்தனை செய்யணும், சுஜூதில் அல்லாட்ட துஆ கேளுங்க, தஹஜ்ஜுதில் அல்லாட்ட துஆ கேளுங்க. நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும், நீங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணி தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி துஆ கேட்பதற்கு நேரத்தை ஒதுக்கினாலும், சுஜூதுகளை நீட்டமாக நீட்டி சுஜூதுகளில் நீங்கள் துஆ கேட்பதற்கு ட்ரை பண்ணினாலும், இந்த தூய்மையான சம்பாத்தியம் என்னுடைய வாழ்க்கையிலேயோ உங்களோட வாழ்க்கையிலோ இல்லைன்னு வைங்களே, 100% ஹலாலான சம்பாத்தியம் எங்களோட வாழ்க்கையில இல்லாட்டி நாங்கள் எவ்வளவுதான் தஹஜ்ஜத்தில் விழிச்சிருந்து அல்லாட்ட துஆ கேட்டாலும், சுஜூதுகளை மணித்தியால கணக்கில் நீட்டி அல்லாட்ட துஆ கேட்டாலும், பல ஹஜ்ஜுகள் செஞ்சு உம்ரா செஞ்சு துஆ கேட்டாலும், கஅபத்துல்லாவுக்கு முன்னாடி போய் அங்கே மட்டு மன்றாடி அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கதறி துஆ கேட்டாலும், ஒரு பொதுவான தியரி இருக்கிறது, யாருடைய வாழ்க்கையில் தூய்மையான சம்பாத்தியம் இல்லையோ, சாப்பிடுறது தூய்மையான ஹலால சாப்பிடலையோ, உடுக்கிறத தூய்மையான ஹலால உடுக்கலையோ, குடிக்கிறத தூய்மையான ஹலால குடிக்கலையோ, அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் பாவங்களை விட்டு தூரமாக்கப்பட்டவன்.
இந்த உலகத்தில் 100% தூய்மையான ஒருத்தன் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்ன்றதை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வ இன்னல்லாஹ லா யக்பலு இல்லா தய்யிபா. இப்போ அவன் ஜெனுவினா இருக்கிறான். இப்போ அல்லாஹ் பத்தி நம்ம என்ன சொல்றோம்? 100% ஜெனுவினான ஆள், தூய்மையான ஆள் அல்லாஹ். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றாருண்டா, நபிகளார் சொல்கிறார்கள், அந்த தூய்மையான அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் தூய்மை இல்லாத எந்த ஒன்றையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்க்கு தேவை அடியார்கள் தூய்மையான முறையில் அவன்கிட்ட வரணும், தூய்மையான முறையில் அவன்கிட்ட முறைப்பாடு செய்யணும். இது ஆக முக்கியம். வ இன்னல்லாஹ அமர பிஹில் முஃமினீன கமா அமர பிஹில் முர்சலீன். அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு எதை ஏவி இருக்கிறானோ, ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹ ருசுல், தூதர்களே, குலூ மின் தய்யிபாத், நல்லதை சாப்பிடுங்கன்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நாங்க உங்களுக்கு ரிஸ்காக தந்திருக்கிறதுல நல்லதை சாப்பிடுங்கன்றான். எனவே சகோதரர்களே, அப்ப அல்லாஹு தஆலா தூய்மையாக இருக்கிறான். மனிதர்களிடத்திலையும் தூய்மையானதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த செய்தியை நபிகளால் சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஒரு மனிதரை பற்றி உதாரணம் சொல்கிறார். அந்த மனிதர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? பிரயாணம் செய்கிறார், பயணம் மேற்கொள்கிறார். அவரை பார்த்தாலே தலைவிரி கோலமாக தூஷெல்லாம் மேல படிஞ்சு இருக்குது, பயணத்துடைய டயர்ட் அவற்றை விளங்குது. இவ்வளவு கஷ்டத்தோடு அந்த மனிதர் அல்லாஹ்விடம், யா ரப், என்னை படைத்தவனே அவருடைய கஷ்டங்களை முறைப்பாடு செய்கிறார். அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறார், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறார். நபிகளார் சொன்னாங்க, இந்த கஷ்டத்தில் உள்ள இந்த மனிதர், பிரயாணத்திலே உள்ள இந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்திக்கிறார். ஆனால் வமத்அமுஹு ஹராம், அவருடைய சாப்பாடு ஹராம். வமஷ்ரபுஹு ஹராம், அவர் குடிக்கிற குடிபானம் ஹராம். வமல்பசுஹு ஹராம், அவர் உடுத்திருக்கிற ட்ரெஸ் ஹராம். இந்த மூணே சொன்னாங்க, தின்றது ஹராம், குடிக்கிறது ஹராம், உடுக்கிறது ஹராம். வகுதிய பில் ஹராம், ஒட்டுமொத்தமாக ஹராத்தை கொண்டே அவர் வளர்க்கப்பட்டிருக்கிறார். தின்றது, குடிக்கிறது, உடுக்கிறது எல்லாமே ஹராமான அவர் ஹராத்தில் தான் இருக்கிறார். அப்ப ரசூல் இதை சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஅன்னா யுஸ்தஜாபுலா, குடிக்கிறதும் ஹராமாக இருந்து, தின்றதும் ஹராமாக இருந்து, உடுக்கிறதும் ஹராமாக இருந்தா இவர் கேட்கிற துஆ எப்படி அங்கீகரிக்கப்படும்? ஒரு கேள்வியா கேட்கிற, எப்படி அப்பா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே சகோதரர்களே, நாங்க பயப்படணும் என்ன தெரியுமா? நாங்க என்ன பிசினஸ் பண்றோம், என்னுடைய சம்பாத்தியம் என்ன, எனக்கு வரக்கூடிய ப்ராஃபிட், எனக்கு வரக்கூடிய லாபம் எங்கிருந்து வருது, இது தெரியாம யாரும் இருக்க மாட்டோமே. நான் என்ன பிசினஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் எனக்கு பிசினஸ்ல எப்படி ப்ராஃபிட் வருது என்பது எனக்கு தெரியும். நீங்க ஒவ்வொருத்தரும் செய்கின்ற வியாபாரத்தில் எப்படி உங்களுக்கு வருமானம் வருது, எப்படி ப்ராஃபிட் வருது, நீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்க என்பது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். தெரியாம ப்ராஃபிட் வர ஏனவே. எனவே சகோதரர்களே, நாங்க எல்லாரும் ஒரு முடிவுக்கு வரணும். தொழுகிறோம், ஓதுறோம், நோம்பு பிடிக்கிறோம், ஹஜ்ஜுக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், சதக்காக்களை கொடுக்கிறோம், எல்லாத்தையும் செய்யறோம். இதெல்லாம் செய்யறதுக்கு சகோதரர், பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட இபாதத்துக்களை செய்வதற்கு நம்ம பொருளாதாரத்தை சம்பாதிக்கணுமா இல்லையா? இந்த சம்பாத்தியம் எப்படி இருக்குது, இதுல ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது பரந்தொரு பாடம்டா. கிட்டத்தட்ட சஹீஹுல் புகாரியில மட்டும் ஹதீஸ் கிரந்தங்கள் ஏராளமான கிரந்தங்கள் இருக்கின்றன. அதுல நமக்கு பரிச்சயமான கிரந்தம் முதல் நிலையில் இருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரியில மற்றும் வியாபாரம் சம்பந்தமான பாடத்துல 193 ஹதீஸுகள் கிட்டத்தட்ட வருது. 193 ஹதீஸுகள். இப்ப வியாபாரிகளை பார்த்து கேட்கிறேன், பிசினஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் நாங்க எங்களுக்குள்ள கேட்டுக்கொள்ளணும். நான் 25 வருஷமாக பிசினஸ் பண்றேன், 30 வருடங்களாக வியாபாரம் பண்றேன். சஹீஹுல் புகாரியில மற்றும் 190க்கும் மேற்பட்ட ஹதீஸுகள் பிசினஸை பத்தி வருதுன்றா எனக்கு எத்தனை ஹதீஸ் தெரியும்? குறைஞ்சது ஒரு 3 ஹதீஸ் தெரியுமா? பிசினஸ் பத்தி உங்களுக்கு என்னது தெரியும்னு கேட்கிறேன். இஸ்லாத்துல ஜுவல்லரி செய்யறவங்களுக்கு தனியான சட்டம் இருக்குது, மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றவங்களுக்கு தனியான சட்டம் இருக்குது, ஏனைய வியாபாரங்களுக்கு தனியான சட்டம் இருக்குது என்று சொன்னா அது எப்படி? எல்லா பிசினஸும் ஒன்று தானே. அப்ப ரசூலுல்லாஹுடைய காலத்துல பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவங்களும் அர்கம் இப்னு ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அவங்களும் பிரபலமான மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய வியாபாரிகளாக இருந்தாங்க. தங்கத்தை தங்க மாத்துவாங்க, வெள்ளிக்கு வெள்ளி மாத்துவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணினாங்க. பின்னாடி வந்த சஹாபாக்கள் அவங்கள்ட்ட போய் ஃபத்வாக்களை கேட்டாங்க. அவங்க சொல்றாங்க, குன்னா தாஜிரீன அலா அஹ்தி ரசூலில்லாஹ், நபியுடைய காலத்தில் நாங்கள் 2 பேரும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தோம். எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமாக எங்களுக்கு டவுட் வார நேரத்தில் நபிகளார்ட்ட போய் நாங்கள் கேட்டோம், ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சொன்னாங்க, இப்படித்தான் செய்யணும்டா. இப்போ இன்றைக்கு வெளிநாட்டுக்கு நாங்கள் பயணம் போகிறோம், சைனாவுக்கு பிஸ்னஸுக்கு போகிறோம், ஜெம் பிஸ்னஸுக்கு மடகஸ்கார் போகிறோம், தன்சானியா போகிறோம், பல நாடுகளுக்கு போகிறோம். போகிற நேரத்தில் நாங்கள் எப்படி மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம்?
இங்க வந்து விலையெல்லாம் பேசிட்டு போறோம். எனக்கு சைனாவுக்கு வந்து இத்தனை லட்சம் எனக்கு ஆரம்பி தேவைண்டுவாங்க, எனக்கு 1 லட்சம் ஆரம்பி தாங்கண்டுவாங்க, துபாயில் இத்தனை லட்சம் திரகம் தாங்கண்டுவாங்க. எவ்வளவு வேலை இங்கே பேசி முடிச்சாச்சு. எப்பக்கு நீங்க ருபீஸ் தருவீங்க? ஒரு 2 வீக்ஸ்ல, ஒரு 1 மந்த்ல. எனக்கு இப்ப சைனாவுடைய நாணய தாங்க தாங்க, நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்து 1 மந்த்ல வந்து அதுக்குரிய ருபீஸ் உங்களுக்கு தரேன். துபாயில வச்சு திரகத்தை தாங்க, ஆஃப்டர் 1 மந்த் ஸ்ரீலங்காவுக்கு வந்து ருபீஸை தரேன். சர்வசாதாரணமாக நடக்குது. இது கூடுமா கூடாதா? கூடுமா கூடாதான்னு கேட்ட சகோதரி, இது கூடாது. அப்ப ஆச்சரியப்படும். அதன் பிடி நாங்க விரும்பித்தானே கொடுத்தோம். நான் டாலரை கொடுத்தேன், 1 மாசத்துக்கு பிறகு டாலருக்கு பகரமாக ருபீஸை கேட்கிறேன். சைனாவுடைய ஆரம்பியை கொடுத்தேன், 1 மாதத்துக்கு பிறகு ஸ்ரீலங்காவுக்கு வந்து ருபீஸை கேட்கிறேன். இது மணி எக்ஸ்சேஞ்சிங். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காசுக்கு காசு மாற்றம் வருமாக இருந்தால், நீங்க ருபீஸை கொடுத்து டாலர் எடுக்கிறீங்களா, டாலரை கொடுத்து ருபீஸ் எடுக்கிறீங்களா, ஆரம்பியை கொடுத்து ருபீஸ் எடுக்கிறீங்க, திர்ஹத்தை கொடுத்து ரியால் எடுக்கிறீங்களா, காசுக்கு காசு அந்த பெருமானத்துக்கு பெருமானம் மாறுபடுமாக இருந்தால் அது உடனுக்குடன் நடக்கணும். உடனுக்குடன் இப்படி கொடுத்து இப்படி எடுக்கணும். இப்ப இன்றைக்கு வந்து நவீன உபகரணங்கள் எல்லாம் யூஸ் பண்றதுனால ப்ரொசஸிங்க்கு ஒரு டைம் கொடுக்கலாம். அதேபடி இப்ப நான் வந்து இங்கிருந்து டாலர் எடுக்கிறேன், இப்ப மழை பெய்யுது, உதாரணத்துக்கு சொல்றேன், நான் பஜாருக்கு சந்தைக்கு போய் டவுனுக்கு போய் நான் ருபீஸை கொடுக்கணும், பார்த்து கொண்டிருக்கிற மழை இடி மின்னலாக இருக்குது, போறதுக்கு வழி இல்லை, அது எந்த சான்ஸும் இல்லைங்க, வெள்ளம் போட்டிருக்கு, உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு இப்போ உடனே கொண்டு போய் கொடுக்க முடியல. இப்ப நான் கால் பண்ணி சொல்றேன், என்னோட கையில காசு தயாராகத்தான் இருக்குது, இந்த இடையில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக போய்கொள்ள முடியல, மழை பெய்யுது, மின் வெட்டுது, வெள்ளம் போட்டிருக்குது, நாளைக்கு கொண்டு வந்து தரட்டுமா, இது மன்னிப்பு இருக்குது, இது ஓகே. அதே மாதிரி கொண்டு போறது டிராவலிங் டைம் ஒன்று எடுக்கும், கொழும்பு கொண்டு போய் கொடுக்கணும், ஒரு 2-3 ஹவர்ஸ் டைம் எடுக்கும், இது பிரச்சனை கிடையாது. இன்றைக்கு பேங்க்ல போடுறேன், நாளைக்கு பேங்க் லீவாக இருக்குது, 2 நாளைக்கு போற இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும், இது பிரச்சனை கிடையாது. ஆனா எங்க பிரச்சனைண்டா, ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணி எனக்கு நீங்க ருபீஸை தாங்க, எனக்கு டாலரை தாங்க, இதுக்குரிய மாற்று காசை நான் 1 மாசத்துக்கு பிறகு தருகிறேன் என்று கடனுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றது கூடாது. அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றோம்? ஜுவல்லரி செய்யறவங்களுக்கு தனியான சட்டம் இருக்குது, இது எத்தனை பேர் ஃபாலோ பண்றோம்? எக்ஸ்சேஞ்ச் செய்யறவங்க எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க எத்தனை பேர் அதுக்குரிய சட்டங்களை ஃபாலோ பண்றாங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, இது விரிவாக பேசப்பட வேண்டிய தலைப்பாக இருந்தாலும் பொதுவான சில தேரிகளை சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லயத்தியன்ன அலன்னாசி ஜமானுன், என்ற சமூகத்துக்கு வந்து ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் லா யுபாலில் மர்உ பிமா அகத மினல் ஹலால் அம் மினல் ஹராம், ஒரு மனிதன் வருமானம் வாரத்தை மட்டும் பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ப்ராஃபிட் மட்டும் வரணும், இங்கே வரணும் அங்கே வரணும், இன்கம் எல்லாம் வந்து கொண்டே இருக்கணும். அது எப்படி வருது? அது ஹராத்தால வருதா ஹலாலாக வருதா அதை பொருட்படுத்த மாட்டார்கள். லா யுபாலில் மரு, அதை கணக்கெடுக்கவே மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த காலம் ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹ்வினால் ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்ட காலம், அது இந்த காலமாக இருக்குமோ என்ற அளவுக்கு இன்றைக்கு வியாபாரத்தில் நேர்மையை பற்றி எங்களால் பேச முடியவில்லை. பஜாருக்கு போய் பேசி பாருங்க பாப்போம். பஜாருக்கு போய் இஸ்லாமிய வியாபாரம், இஸ்லாமிய பொருளீட்டல் சம்பந்தமாக நீங்க பேசி பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்வாங்க, கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்வாங்க, ஹசரத் நீங்க சொல்றது சரியன்றுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, என்ன செய்ய, நீங்க சொல்றது 100% சரி, ஆனா பஜார்ல அப்படி செய்யலாண்டுவாங்க. இன்னும் 90% என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இவன் பயான், இவனுக்கு பஜார் தெரியுமா, இவனுக்கு பிசினஸ் தெரியுமா, சும்மா குர்ஆன் ஹதீஸ் அதை வந்து பள்ளியுள்ளுக்கு வச்சுக்கோங்கன்னுவாங்க. பிசினஸ் பத்திய பயான, வியாபாரம் சம்பந்தமான ஹதீஸுகளை, பொருளீட்டல் சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை உங்களை பள்ளியுள்ளுக்கு வச்சுக்கோங்க. பஜார்ல வந்து கதைக்க வேண்டாம், ஏன்னா பஜார் உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைக்கிற மாதிரி பஜார்ல பிசினஸ் பண்ணின ஹசரத் எல்லாரும் கடையை மூடிட்டு போயிடுவாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப உலகம் சொல்ற மாதிரி, மக்கள் சொல்ற மாதிரி பிசினஸை மாத்தி கொள்றதுக்கு நாங்க ரெடி. அல்லாஹுடைய தூதரும் சொல்ற மாதிரி எங்க வியாபாரத்தை அமைச்சு கொள்றதுக்கு நாங்க ரெடி இல்லை. அதானே சுருக்கம். நான் கேட்கிறேன், இப்படி அல்லாஹுடைய தூதரும் எங்களுக்கு பல மெத்தடுகளை காட்டி தந்திருப்பதற்குரிய காரணம், நாங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹலாலாக வரும், குடிக்கிற குடிபானம் ஹலாலாகணும். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் பெருநாளைக்கு உடுப்பு வாங்கி கொடுக்குறோம், தேவையான நேரங்களுக்கு மனைவிமார்களுக்கு பல பொருட்களை வாங்கி கொடுக்குறோம். இது ஹலாலான சம்பாத்தியத்தில் கொடுக்கணும் என்று தானே அல்லாஹுடைய தூதரும் பல வழிமுறைகளை சொல்றாங்க. நாங்க என்ன செய்யறோம்னா அதெல்லாம் இயலாது. ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி எல்லாம் எங்களுக்கு பிசினஸ் பண்ண இயலாது, அல்லாஹ் சொல்ற மாதிரி எல்லாம் பிசினஸ் பண்ண இயலாது. பஜார் எப்படி போகுதோ அதை மாதிரி செஞ்சுட்டு போக வேண்டியதா அப்படின்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா விளங்கிக் கொள்ளணும். சின்ன பெட்டிக்கடை முதல் பெரிய பெரிய ஷோரூம் வரைக்கும்,
பெரிய பெரிய எந்த அளவுக்கு என்றால் செகண்ட்ல கோடியில் சம்பாதிக்கின்ற வியாபாரம் வரைக்கும் எதுவாக இருந்தாலும் இஸ்லாமிய வரையறைகளை தாண்டி எங்களுக்கு எந்த ஒரு பிசினஸும் கை வைக்கல. ரெண்டு விஷயத்தை பாருங்க. முதலாவது, நீங்க ஒரு வியாபாரத்தை சாய்ஸ் பண்ற நேரம், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முதலாவது பாருங்க அது பேசிக்ல ஹராமா ஹலாலா. இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு புடவை கடை போட போறீங்க, ஃபத்வா கேளுங்க, புடவை விற்கலாமா கூடாதா? அப்ப உங்களுக்கு ஃபத்வா வரும், ஓகே தாராளமாக விற்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், சில்லறை கடை போடலாமா இயலுமா? சில்லறை கடை போடலாம், இந்த பொருட்களை விற்கலாம், இந்த பொருட்கள் விற்கக்கூடாது, ஃபத்வா வந்துடும். அப்படிங்க ஃபத்வா கேளுங்க, ஓகே பேசிக்ல அடிப்படையில் ஹலால். மாட்டு வியாபாரம் பண்ணலுமா? பண்ணலாம், பேசிக்ல ஹலால். ஆட்டு வியாபாரம் பண்ணலாம். அப்ப நீங்க அந்த பேசிக்ல ஹராமா ஹலாலான ஃபர்ஸ்ட் கேளுங்க. நாய் வியாபாரம் பண்ணலுமா? சும்மா வைன் ஷாப் ஒன்று போடலுமா? இப்ப நாங்க ஊர்ல வந்து என்ன ஒரு வைன் ஷாப் ஒன்று திறக்கிறதுக்கு, அது ஃபத்வா கேட்காமலே சாதாரணமா பள்ளியோடு சம்பந்தம் இல்லாத ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு நாங்க இன்னைக்கு ஊர்ல வந்து ஒரு மதுபான கடை திறக்க போறோம்னா சுப்ஹானல்லாஹ் ஹராத்தை செய்ய போறீங்கன்னு கேட்பாங்க. மதுபான கடை ஒன்று போடுறதாக இருந்தால் பள்ளியோடு சம்பந்தமே இல்லாதவங்க கூட எதிர்ப்பார்கள். முஸ்லீம் ஏரியாவுக்கு அதை எப்படி மதுபான வைன் ஷாப்பை போடுவீங்க? அது ஹராம் என்று தெரியுது, அது ஹராம் என்று தெரியுது. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, மதுபானம் கடை ஒன்று போடுறது ஹராம். வெளிநாட்டுக்கு போயிட்டு வார நேரத்தில் டியூட்டி ஃப்ரீல வந்து 2 பொட்டில் நயத்துக்கு வாங்கிட்டு வந்து இங்க குடிக்கிற மாற்று மத ஆக்களுக்கு வித்துட்டு அதுல ப்ராஃபிட் எடுக்கிறது ஹலால். இங்க நான் சிந்தனையை சொல்றேன். மதுபானம் கடை போட்டோன்னா சுபஹானல்லாஹ் கடை இந்த ஊருக்கே விட மாட்டோம்னுவாங்க. ஆனா ஏர்போர்ட்டுக்கு போய் டியூட்டி ஃப்ரீயால வரக்கொலே நல்ல ஹை குவாலிட்டி சிகரெட்டை வாங்கிட்டு வந்து குடிக்கிறவனுக்கு விற்கிறாங்க, நல்ல ஹை குவாலிட்டி வைன் பொட்டில் வாங்கிட்டு வந்து குடிக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட்டை வச்சு விற்கிறாங்க. கேட்டா சொல்லுவாங்க, ஹஸ்ரத் என் வாழ்க்கையில் சிகரெட்டை வாயில வச்சும் இல்லை, மதுபானத்தை டேஸ்ட் என்னன்னு கூட தெரியாது, நான் அது தொட்டும் இல்லை அப்படின்வாங்க. அப்ப ஏன் உங்களோட கையில் மதுபானம் இருக்குது? இல்லை, அது வந்து இந்தியாவுக்கு போனேன், துபாய்க்கு போனேன், டிக்கெட்டை கவர் பண்றதுக்கு வந்து 2 பொட்டில் வாங்கிட்டு வந்து அவனுக்கு கொடுத்தன், ஒரு 20-25,000 கிடைச்சி போகும் இல்லையாண்டுவாங்க. ஹதீஸ் வருது, மதுபானத்தை மேனுஃபேக்சர் பண்றவன், அதை தூக்கிட்டு வரவன், அதுக்கு ஹெல்ப் பண்றவன், விற்கிறவன், வாங்குறவன் எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. நீங்க குடிக்கலன்னு வைங்களே, மதுபானத்தை குடிக்கல, ஆனா நீங்க அதை மேனுஃபேக்சர் பண்றீங்க, பஜார்ல கொண்டு போய் மார்க்கெட் பண்றீங்க, ஏர்போர்ட்ல இருந்து வரக்குள்ள டியூட்டி ஃப்ரீயால 2 பொட்டில் வாங்கிட்டு வந்து குடிக்கிறவனுக்கு விற்கிறீங்க, தூக்கிட்டு வாரீங்க, சுமந்துட்டு வாரீங்க, அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. அப்ப அதுல வர ப்ராஃபிட் எடுத்து நாங்க சாப்பிட்டா, அதுல வர ப்ராஃபிட் எடுத்து மனைவிக்கு சாப்பிட கொடுத்தா, பிள்ளைகளுக்கு நம்ம தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தால் அப்ப அது தூய்மை இல்லை. எனவே சகோதரர்களே, முதலாவது நம்ம பார்க்கணும், நாங்க செய்கின்ற வியாபாரம் செலக்ட் பண்ற தொழில் பேசிக்ல அடிப்படையில் ஹராமா ஹலால்னு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். இது ஒன்று. ரெண்டாவது நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அடிப்படையில் ஹலாலான வியாபாரமாக இருந்தாலும் அந்த பிசினஸ் செய்யற நேரம், அந்த வியாபாரத்தை ரன் பண்ற நேரம், அதை கஸ்டமரோட ஹேண்டில் பண்ற நேரம், அந்த பொருளை நுகர்வோருக்கு விற்கிற நேரம், நீங்க நடந்து கொள்ற முறையிலையும் ஹராம் ஹலால் தீர்மானிக்கப்படுது. அது தெரியுமா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு தெரியும், சில்லறை கடை போடுறது ஹலால்னு ஃபத்வா எடுத்துட்டீங்க. கடையில் அரிசி விற்கிறீங்க, சுகர் சீனி விற்பீங்க, மசாலா ஐட்டங்கள் விற்பீங்க. ஓகே, ஒருத்தர் வாரார், 1 கிலோ கேட்கிறார், நீங்க 950 கிராம் குறைச்சி 50 கிராம் குறைச்சி பொய்யான முறையில் ஸ்கேல செஞ்சு நீங்க நிறுத்தி கொடுக்குறீங்க. 100 கிராம் குறைச்சிட்டீங்க, 50 கிராம் குறைச்சிட்டீங்க. நீங்க வித்த பொருள் அரிசி அது ஹலால், நீங்க வித்த பொருள் சுகர் அது ஹலால், நீங்க வித்த பொருள் அது மசாலா ஐட்டம் அது ஹலால். ஆனால் விக்கிற நேரம் நீங்க கையாண்ட மெத்தட் சுத்தமான ஏமாற்றம், அளவு நிர்வகில மோசடி, அப்ப ஹராமாக மாறுது. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வைலுல் முத்தஃபிஃபீன், அளவு நிர்வகில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும். அல்லதீன இதக்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன், அவங்க போய் ஹோல்சேலாக அடுத்த மக்கள்கிட்ட வாங்கக்கொள்ளே நிரப்பமாக வாங்கிக் கொள்வார்கள். வைதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன், அவங்க அடுத்தவங்களுக்கு விற்கிற நேரத்தில் குறை செய்து விடுவார்கள், ஏமாற்றி விடுவார்கள். இந்த ஏமாற்றுக்காரர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மபூஸூன், அளவு நிறுவையில மோசடி செய்து ஏமாற்றக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்க்கு முன்னாடி எழுப்பப்படுவோம் என்று அவர்கள் நினைக்க கூடாதா? அவங்களுக்கு ஐடியாவே இல்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அந்த நாளையில யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், எல்லா மனிதர்களையும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி எழுப்பி நிறுத்தாட்டப்பட்டு விசாரிக்கிற நாள், அந்த நாளை இவர்கள் பயப்படக்கூடாதான்னு அல்லாஹ் கேட்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நாங்க விளங்கிக்கிறோம் என்னன்னு கேட்டால், நாங்க என்ன விளங்கணும் என்றால், அடிப்படையில் ஹலாலான வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரம் செய்கின்ற மெத்தடிலையும் பிரச்சனை வந்தால் அதுவும் சில நேரம் எங்களை ஹராத்தில் கொண்டு போய் சேர்த்தோம். உதாரணத்துக்கு பாருங்க, புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் பையானி பில் ஹியார் மா லம் யதஃபர்ரகா,
அப்படின்னு அந்த ஹதீஸ் தொடர்ச்சியில ஃபைன் சதகா வபையனா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா. பிசினஸ் என்று வார நேரத்தில் சகோதரர்களே, விற்கிறவர் வாங்குறவர் ரெண்டு பேர் சம்பந்தப்படுவாங்க. அப்ப நபிகள் சொல்றாங்க, பிசினஸ் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரம் பொய் சொல்லிட்டு வைங்களேன், உண்மையை சொல்றார், உண்மையை சொல்லி பிசினஸ் பண்றார். இது என்ன ஐட்டம்? இது ஸ்ரீலங்கான மேனுஃபேக்சர், இது இந்தியாவிலிருந்து இம்போர்ட் பண்ணினது, இது சைனாவுடைய ஐட்டம். உண்மையை சொல்லி பிசினஸ் பண்றார். அவர் கேட்பார், எவ்வளவு காலம் பாவிக்கலாம், இது நம்பர் 1 குவாலிட்டியா அல்லது A கிரேடா B கிரேடா உண்டா கேட்கிறேன்னு வைங்க. அப்ப நான் உண்மையை சொல்றோம், இந்த பொருளுடைய உண்மையான நிலை இதுதான் அப்படின்னு வித்துட்டீங்கன்னா ஒரு குறை இருக்குதுன்னு வைங்களே, கஸ்டமர் கேட்கிறார், அந்த குறையை நம்ம விளங்கப்படுத்தி கிளியராக நம்ம விற்பனை செய்கிறோம். இப்போ எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம், எப்படி உண்மையான ஒரிஜினை சொல்லியாச்சு, உண்மையான நிலைப்பாட்டை சொல்லியாச்சு, இந்த பொருளுடைய உண்மை தன்மையை விளங்கப்படுத்தியாச்சு, குறைகள் இருந்தால் குறையை விளங்கப்படுத்தியாச்சு, எல்லாம் முடிஞ்சதுக்கு போகிறோம். அந்த பிஸ்னஸ் எங்களுக்கு ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. உண்மையை சொன்னோம், அது எந்த நாட்டுடைய பொருள்னு சொல்லியாச்சு, அது எப்படி கேரண்டி, எப்படி அதை வாரண்டி, எப்படி எல்லாமே சொல்லிட்டோம். 1000 ரூபீஸ் ப்ராஃபிட் கிடைக்குது. உண்மையில் போதாதுதான். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா. அந்த இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். 1000 ரூபா கிடைச்சாலும் அதில் அல்லாஹ் தஆலா ஒரு பரக்கத்தை வைக்கிறான். இதுக்கு மாற்றமாக வைன் கதபா, பொய் சொன்னு வைங்க. ஒருத்தர் வாரார், இது எங்கே ஐட்டம்னு கேட்கிறார், உண்மையில சைனாவுல இம்போர்ட் பண்ணின ஐட்டம், இது இந்தியாடன்னு பொய் சொல்றார், ஜப்பான் பொய் சொல்றார். அல்லது சில பொருட்கள் இருக்குது, அது ஸ்ரீலங்கால மேனுஃபேக்சர் பண்ணினால் அதுக்கு மார்க்கெட் கூட ஸ்ரீலங்கான்றார். எந்த பெயரை சொன்னால் மார்க்கெட்ல விலை இருக்குமோ அந்த பெயரை சொல்லி விற்பனை செய்கிறார். இன்னைக்கு சில பஜார்ல போனவங்களுக்கு பார்க்கணும் சகோதரர்களே. உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா, இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா, இந்த ஏலக்காவுக்கு இடைக்கிட்ட மார்க்கெட்ல தங்கம் மாதிரி விலை கூடும் குறையும். நீங்க சில ஹோல்சேல் கடையில போயிட்டீங்கன்னா ஏலக்கடை விலையை கேட்டு பாருங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கேட்டீங்கன்னா அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு எந்த ஐட்டம் தேவைன்னு கேட்பாங்க. அதுல ஃபேமஸான ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது, கிங்ஃபிஷர்னு ஒரு பிராண்ட் ஒன்று. இந்த கிங்ஃபிஷர் பிராண்டோட பேக் வந்து சில கடைகளில் ஹோல்சேலாக அடிச்சு வச்சிருப்பாங்க. பேக் நார்மல் பிராண்டடையும் இது இருக்குது, பேக்கெட் அடிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ நான் போய் கேட்குறேன், எனக்கு வந்து ஏலக்காய் தேவைன்னுவோம். அப்போ கேட்பாங்க, என்ன தெரியுமா, ஆஜி உங்களுக்கு கிங்ஃபிஷர்ல வேணுமா நார்மல் ஐட்டம் வேணுமா? இப்போ உண்மையிலேயே ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது, தாராளமான டிஃபரெண்ட் இருக்குது. அப்போ டிஃபரெண்ட்டை பண்ணி தந்துட்டுன்னா ஓகே, இது ஒரே மூட்டையில தான் ரெண்டுமே இருக்குது. ஒரு மூடை ஏலக்காய் இருக்கும், நான் போய் கேட்குறேன், அந்த A கிரேட் குவாலிட்டியை தாங்கண்டா. அப்படியா, அவங்களுக்கு கிங்ஃபிஷர் பிராண்டா தேவை, ஓகே ரைட். அந்த பேக் எடுத்து அதாலே போட்டு நிறுத்தி தரான், அதுக்கு கிலோ 12,000 ரூபா. நார்மல் வேணுமா, ரைட், வேறொரு பேக்கில் போட்டு அதை நிறுத்தி தரான், அதுக்கு விலை 10,000 ரூபா. அது ஒரே மூட்டையிலும் தாராய். அந்த பிரிண்ட், அந்த பேக்கை பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு 100 ரூபா காஸ்ட். அந்த பேக்கை பிரிண்ட் பண்றதுக்கு 100 ரூபா காஸ்ட். எவ்வளோ ஒருத்தன் கம்பெனியோட பேக்கை நீ பிரிண்ட் பண்ணி வச்சுக்கொண்டு கடையில் வச்சுக்கொண்டு மக்கள் அந்த குவாலிட்டியை நம்பிட்டாங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கையை சாதகமாக உனக்கு பயன்படுத்தி வாரவங்களை நீ ஏமாத்துறாயண்டா, இவ்வளவு பெரிய ஹராம். சர்வசாதாரணமாக இன்னைக்கு பஜார்ல நடக்குது. இது எல்லாரையும் சொல்லவில்லை, இன்னைக்கு பஜார்ல நடக்கிற சில பிரச்சனைகளையும் சொல்லுகிறேன். பொருட்களை வச்சு ஹோல்சேலா ஒரு இடத்துல வச்சாச்சு, கேட்கிற பிராண்டுக்கு பாக்ஸ் வரும், கேட்கிற பிராண்டுக்கு வந்து பேக்கெட் அடிச்சு வச்சிருக்கிறான், கேட்கிற பிராண்டுக்கு வந்து பாக்ஸ் எல்லாமே டெக்லையும் அடிச்சு வச்சிருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, ஜப்பான்ல போய் ஒரு ஐட்டத்தை வாங்குறது, ஒரு பார்ட்ஸ் வைங்களேன், அந்த பார்ட்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் காஸ்ட் வந்து வரும் ஒரு 2,000 ரூபா காஸ்ட் வைங்க. இப்போ பஜாரில் 2,500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இன்னும் வியாபாரிகள்ட்ட நிலைமையை சொல்கிறேன். நாங்கள் எவ்வளோ இன்றைக்கு இது யாரையும் குறை சொல்கிறதுக்கு அல்ல, நாங்கள் தனிமையில் உட்கார்ந்து யோசிச்சாடேன், இப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறேன், கோடியில் சம்பாதிக்கிறேன், வீடுகளை கட்டி போடுறேன், சொகுசான வாகனத்தில் போகிறேன், ஹஜ்ஜுக்கு போகிறேன், என் சம்பாத்தியம் தூய்மை என்பதை பாருங்கள். ஜப்பான் ஐட்டம் ஒன்று எடுக்கிறது, அதை அப்படியே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது, குவாலிட்டி எப்படி, இது எதுக்கு, இதில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சைனாவுக்கு டிக்கெட்டை போட்டு போகிறது. போய் அங்கே சைனா கம்பெனிக்கு போனீங்கன்னா அவன் செல்றத ஒரு மனுஷனை மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ணல, அதை கூட ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறான். நெச்சுரலில் மனுஷனை கூட அந்த பொம்மையை செய்கிறான், உஷிறு மட்டும் முடிக்கலாம், மற்ற அத்தனையும் அவன் அடிச்சு தருவான். கம்பெனிஸ் இருக்குது, அங்கே கொண்டு போய் அந்த ஜப்பான் பார்ட்ஸை கொடுக்குறாங்க, எனக்கு இதே மாதிரி அடிச்சுதான். இப்போ அவன் மெஷினில் போட்டு அடிக்கிறான், எப்படி தெரியுமா, மேட் இன் ஜப்பான்ன்றதையும் சைனாலே அடிக்கிறான். அந்த ப்ராடக்ட்ல எம்போஸ் பண்ணி வருது மேட் இன் ஜப்பான். அதே சைனாவில் பாக்ஸையும் அடிக்கிறான், கார்போர்ட் பாக்ஸ் அடிக்கிறான், மேட் இன் ஜப்பான். சைனாவில் மேனுஃபேக்சர் ஆகும். இலங்கைக்கு இம்போர்ட் பண்ணி போட்டு அதான் பஜாரில் கொண்டு போய் விற்கிறான்.
அப்போ 2000 ரூபா தான் கொஸ்ட் ஆகுது ஜப்பான்லேருந்து வந்தா. இப்போ பஜாரில் 2500 விலை போகுது. இப்போ இவரு கொஸ்ட் எவ்வளோ? 500 ரூபா தான் கொஸ்ட். இப்போ பஜாரில் இவர் ராஜா, இவர் கிங். இவர் என்ன செய்கிறார்? இப்போ எல்லாத்தையும் கோல் பண்ணுறது, ஜப்பான் ஐட்டம் ஒன்று வந்திருக்குது, வேணுமா? எவ்வளோ? அப்போ பஜார்ட எல்லாரும் ஒரு ரேட் ஒன்று இருக்குது, பஜார் மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்று இருக்குது. 2000 ரூபா ஹோல்சேல், 2500 ரேட்டு. நான் 1500 ரூபா தரேன். இப்படி 500 ரூபா விலை குறைஞ்சாச்சா? அதெல்லாம் தேவையில்லை, நான் உனக்கு 1500 ரூபா தரேனே. அப்போ எல்லா கடையிலையும் ஆர்டர் பண்ணுவாங்க. இவர் கொண்டு போய் போடுறோம் 1000 ரூபாய்க்கு கொடுப்பான், பிரச்சனை இல்லையே. கொடுத்துட்டு பஜாரில் ஜப்பான் மேட் இன் ஜப்பான் அதே பாக்ஸ் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அந்த ஐட்டம் சேலாவும் 1500 ரூபாய்க்கு ரிட்டைல விற்கிறான். ஒன்றோ இதில் ஏமாத்த, நல்லா விளைங்க. ஒன்று ஏமாத்த, சுத்தமான ரிஷ். ரசூலுல்லாஹ் சொன்னா மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, யார் ஏமாற்றுகிறார்களோ அவருக்கும் நபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னுட்டாங்க. நாங்கள் எவ்வளோதான் ரசூலுல்லாஹ் எங்கட தலைவர், நபியை போற்றுவோம், சுன்னாவை பின்பற்றணும், நபி என்றா உசிரையும் கொடுக்க தயார், யாராவது முகமது நபிக்கு ஏதாவது எழுதினா நான் என் உயிரையும் கொடுக்க தயார், எவ்வளோ பேசி வேலையும் இல்லை. முதலாவது பாருங்க, நீங்க என்ன ப்ரொடக்டை விற்கிறீங்க, எப்படி விற்கிறீங்கிறத பாருங்க. ரசூலுல்லாஹ் தெளிவாக ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க, யார் ஏமாத்துறாங்களோ அவன் என்னை சார்ந்தவன் அல்லன்னுட்டாங்க. இப்ப ஒன்று இதில் ஏமாத்துறாங்க. எப்படி? சைனாவில் கொண்டு போய் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வந்து ஜப்பான் விற்கிறாங்க, இது ஏமாற்றம். சரி, ரைட். ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை இருக்குது இதுல. என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யபி பஅதுகும் அலா பைஇ பஅத், உங்கள் ஒருத்தர் ஒரு சகோதரன் பிசினஸுக்கு எதிராக பிசினஸ் பண்ணாதேண்டாங்க. உண்மையில ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ணினவன் 2000 ரூபாய் கொஸ்ட் ஆகுது, அவன் 2500 விற்கிறான். அவன் ஸ்டாக்ல கண்டெய்னர் கணக்கில் பொருள் இருக்குது. இவன் சைனாவில் கொண்டு போய் ஜப்பான் அடிச்சுட்டு பஜார சீரழிச்சு விட்டா, அவனுக்கு கொஸ்ட் ஆகுது 2000 ரூபா, அவனுக்கு 1500 ரூபாய்க்கும் வித்துக்கொள்ள இயலாது. நீ செஞ்ச இந்த மோசடியால, நீ செஞ்ச இந்த துரோகத்தினால ஏற்கனவே நியாயமாக பிசினஸ் பண்ணினவன் கீழே விழுகிறான், அவன் கோடியில லொஸ்ட் ஆகுறான். அப்ப நீ 2 பேர்ட பிரச்சனைக்கு மாற்றுறாய். ஒன்றோ ரிஷ், ஏமாற்றம். ரெண்டாவது இன்னொரு சகோதரன் அந்த பிசினஸ் நீ அடியோடு அழிப்பதற்கு இந்த மோசமான இந்த பழக்கத்தை நீ யூஸ் பண்றான்டா. நான் இந்த உதாரணத்தை உண்ட சொன்னேன். நீங்க எல்லா பிசினஸுக்கும் நீங்க நேர்பிடிச்சு பாருங்க, என்ன பிசினஸ் என்ன, இதுல வந்து என்ன போட்டி இருக்குது, என்ன பொறாமை இருக்குது, என்ன ரிஷ், என்ன துரோகம் இருக்குது, என்ன ஏமாற்றம் இருக்குது, எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க இன்றைக்கு சம்பாதிக்கிறது சிம்பிள். இன்னைக்கு சம்பாதிக்க தெரியாமன்னு கேட்டால் வேண்டியமா சம்பாதிக்கலாம், ஆனால் ஹலால சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா விளைக்கிறோம். சம்பாதிக்கிறது சின்ன விஷயம். இன்னைக்கு சில வாலிபர்கள் கேட்பாங்க, அது நான் வந்து ஒரு நாளைக்கு 50 1 லட்சமும் சம்பாதிப்பேன். சம்பாதிக்கிறது யாரு சொல்லுங்க கஷ்டம் என்று? சம்பாதிக்கிறது சிம்பிள். எது கஷ்டம் தெரியுமா? ஹலால மாத்திரம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், யாக முக்கியமான விஷயம். எனவே சகோதரர்களே, ஹலால மட்டும் தேடி போறது அது வந்து ஒரு லேசான வேலை இல்லை. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை நெருங்குகிற நேரம் ஒரு நல்ல மனிதர் ஹலாலான தொழிலை தேடி திரிவான். பஜாருக்கு போவான், பார்ப்பான், ஒன்றும் சரிப்பட்டு வரல. இன்னொரு ஊருக்கு போய் மாறி பார்ப்பான், சரிப்பட்டு வரல. வெளிநாட்டு ஒன்றுமே சரி வராது. கடைசியில் அவன் முடிவெடுப்பான், தெரியுமா? ஹலாலான தொழில் எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷன். அந்த ஒரு மலை பிரதேசத்துக்கு போய், ஒரு பள்ளத்தாக்குக்கு போய் ஆடு கொஞ்சத்தை கொண்டு போயிட்டு அதை மேய்த்து கொண்டு பாலை கறந்து கொண்டு அங்க வாழ்ந்து கொண்டிருப்பான். அவன் லாஸ்ட் சாய்ஸ் அவ்வளோ. லாஸ்ட் சாய்ஸ் வேற ஆப்ஷன் ஒன்று இல்லை. தேடி தேடி பார்ப்பான், பசாருக்கு போய் பார்ப்பான், அந்த ஊருக்கு போயிட்டு பார்ப்பான், இந்த ஊருக்கு போயிட்டு பார்ப்பான். எங்க போனாலும் பிரச்சனை இருக்குது. அவன் நெருப்புல நடக்கிற மாதிரி, ஹலால தேடுறது நெருப்புல நடக்கிற மாதிரி. அது இன்றைக்குள்ள ஆகப்பெரிய பிரச்சனை. எங்களோட சம்பாத்தியம் தூய்மை இல்லாமல் போவதற்குரிய ஆகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு காலம் இருந்துச்சு, எங்களோட வருமானத்தை பார்த்துட்டு தான் நாங்கள் எங்களோட மந்த்லி பட்ஜெட்டை போட்டோம். எங்களுக்கு ஒவ்வொருத்தரோட வருமானம் எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியும். மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிறோம், ஒரு மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறோம், 2 லட்சம் சம்பாதிக்கிறோம். இப்போ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் உங்களோட வருமானம் எவ்வளோ உண்டு. இப்போ நீங்கள் பட்ஜெட் போடுவீங்க, என்ன பிள்ளை எந்த ஸ்கூலில் வைக்கணும், இன்டர்நேஷ்னலா அது கவர்மெண்ட் ஸ்கூலா? ரைட், எனக்கு வருமானம் இருக்குது, நான் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் வைக்கிறேன். எந்த கிளாஸுக்கு போடுறது, எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி கொண்டு போகணும், எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எப்படி அமையணும், லஞ்ச் எப்படி இருக்கணும், டின்னர் எப்படி இருக்கணும், எங்களோட பயணங்கள் எப்படி அமையணும் என்பதை உங்களோட வருமானத்தை வச்சு தான் பட்ஜெட் போட்டாங்க. 1 லட்சம் வருமானம் வருதுன்னா ஒரு 75,000 எங்களோட பட்ஜெட் இருக்கும். 25,000 சேவிங். உதாரணத்துக்கு சொல்றேன், திடீரென நோய் வந்தா மருந்து இருக்கும், அதுக்கு சேவிங் பண்ணி வைப்பாங்க. இது ஒரு காலம். இந்த காலம் இன்றைக்கு மலையேறியாச்சு. இன்றைக்கு ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் இன்றைக்கு ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? ஃபெஸ்ட்டுக்கு பட்ஜெட் போடுறது. எனக்கு ஒரு லக்ஸரி வெஹிக்கிள் தேவை, அது மாசம் போல ஃபினான்ஸ் கட்டணும், எனக்கு ஊடி இப்படி இருக்கணும், என் பிள்ளை இங்கே படிக்கணும், எங்களோட வைஃபை கூட்டிக்கணும், வெளியே போகிறோன்னா இந்த ஸ்டைலில் தான் நான் வெளியே போகணும். பட்ஜெட் எல்லாம் போடுவாங்க. பட்ஜெட்டை போட்டு பார்த்தா எனக்கு ஒரு 3 lakhs தேவைப்படுது குறைஞ்சது. அட்லீஸ்ட் மந்த்லி எனக்கு 3 lakhs எனக்கு செலவு இருக்குது.
இப்போ பாப்பார் வருமானம் எவ்வளோ 1 lakh. இப்போ பட்ஜெட்டை போட்டதுக்கு போகிறதா வருமானத்தை பார்க்குறது. 1 லட்சம் தான் வருமானம், 3 லட்சம் பட்ஜெட். இப்போ உண்மையான முஃமின்கள் என்ன செய்யணும்? சரி, ஒரு மனிதன் அடிப்படையில் ஒரு ஆசைக்கு நான் பட்ஜெட்டை போட்டு பார்த்தேன், 3 lakhs வருது, வருமானம் 1 lakh தான், 2 lakhs அங்கே குறையுது. அப்போ என்ன செய்யணும்? பட்ஜெட்டை மாற்றணுமா இல்லையா? பட்ஜெட்டை மாற்றணும். ஆனால் சில பெண்கள் இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டில் உள்ள மனைவிமார்கள், எல்லாரையும் சொல்லவில்லை, சில பெண்கள் பட்ஜெட்டை மாற்றுறதுக்கு அவங்க ரெடி இல்லை. அவங்க இன்றைக்கு போஸ்ட் லைஃப் ஒன்று வாங்கணும். இன்னைக்கு அவங்க தீர்மானிக்கிற ஹஸ்பண்ட் மாதிரி இன்ஸ்டாகிராமை பார்க்குறாங்க, ஃபேஸ்புக்கை பார்க்குறாங்க, டிக்டாக்கை பார்க்குறாங்க, அடுத்த வீட்டு பொம்பளோட கதைக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு காலம் இருந்துச்சு, இந்த ஊரை விட்டு வெளியே போனால் தான் அடுத்த வீட்டு லைஃப் ஸ்டைல் விளங்கும். இப்போ காலின்னு வைங்களேன், இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொழும்புக்கு போய் நின்று ஒரு கிழமை ஒரு 1 month அங்கே நின்று அங்கேத்து லைஃப் ஸ்டைலில் பழவினா தான் அங்கேத்து லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது. இல்லாட்டி வெளிநாட்டுக்கு நாங்கள் போய் துபாய்க்கு போய் அங்கே ஒரு 1 month ஸ்டே பண்ணிட்டு வந்தால் தான் தெரியும் துபாயில் லைஃப் ஸ்டைல் வித்தியாசமாக இருக்குது. இப்போ இன்றைக்கு இந்த காலி ஏரியா விட்டு தாண்ட தேவையில்லை, வீட்டுக்குள் இருந்து கொண்டு எங்களுக்கு தெரியும் கொழும்புற லைஃப் ஸ்டைல் எப்படி, துபாயில் லைஃப் ஸ்டைல் எப்படி, அதே மாதிரி யூகேல லைஃப் ஸ்டைல் எப்படி, அமெரிக்காவில் லைஃப் ஸ்டைல் எப்படின்றது இன்னைக்கு எல்லாமே வருது. இன்ஸ்டாகிராமில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, டிக்டாக்ல வருது. இந்த கல்யாணம் நடக்கிறது. முந்தி காலம் இருந்துச்சு, அந்தந்த ஊரில் அந்தந்த கலாச்சாரம் இருந்தது. அப்போ மார்க்கத்துக்கு முரணான கலாச்சாரம் எல்லாம் கூடாதுன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு நிப்பாட்டிட்டு வந்தோம். இன்றைக்கு சில கலாச்சாரங்களை புதிதாக உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னுதாரணமே இல்லை. இப்படியெல்லாம் செய்றீங்களே, அப்போ கல்யாணத்துக்கு முன் இப்படியெல்லாம் செய்றீங்க, எதை பார்த்து செய்றீங்கன்னு கேட்டால் இந்த கல்ச்சர் எங்கிருந்து வந்துச்சு? இல்லை இது இப்போ துபாயில் இப்படி தானே செய்கிறாங்க, இப்போ யூகேல இப்படி தானே. உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? டிக்டாக்ல பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். இப்போ இது ஹஸ்பண்ட்மாருக்கு பெரிய ஒரு ப்ரெஷர் என்ன தெரியுமா? வைஃப் புடிச்சு நிற்கிறா, ஏன் லைஃப் ஸ்டைல் இப்படி தான் அமையணும், எங்கட வாஷ்ரூம் இப்படி தான் இருக்கணும், எங்கட வீடு இப்படி தான் இருக்கணும், நான் வெளியே போறேன்டால் நான் அப்படி ஒரு லக்ஸரி வாகனத்தில் தான் போகணும் அப்படின்னு நினைச்சதோட சகோதரர்களே, இப்போ ஹஸ்பண்ட் நிர்பந்தத்துக்குள்ளாகிறார். என்ன தெரியுமா? மனைவியோடு இவர் சரியான விருப்பம், சரியான அன்பாக இருப்பார், குடும்பத்தில் எல்லாரும் வசதியோடு வாழ்வார், இவர் மட்டும் நடுவில் சிக்கிக்கொண்டு மாற்றிக்கொண்டிருக்கிறார். வேற ஆப்ஷன் ஒன்று இவருக்கு இல்லை. இப்போ மாசம் 3 லட்சம் சம்பாதிச்சாகணும். இவர் அல்லாஹ்வை பயந்தவர், பள்ளிக்கு வாரவர், தேடுவார், ஹலாலான வழி எவ்வளோ ட்ரை பண்ணினாலும் 1 லட்சத்தை தாண்டி வருமானம் வருதில்லை. ஒரு மாசம் டென்ஷன் இருப்பார், 2வது மாசம் யோசனையில் இருப்பார். இப்ப ஷைத்தான் வருவான், ஏன்னா இவன் தேவையில் இருக்கிறான். ஷைத்தான் மனித உருவத்தில் சொல்லுவான், நீ என்னடா யோசிச்சு கொண்டு இருக்கிறாய், இந்த ஐட்டத்தை வித்தா உனக்கு மாசம் 5 லட்சம் வரும், அல்லது இந்த பிசினஸ் இந்த மெத்தட்ல செஞ்சேன்டா மாசம் 10 லட்சம் வரும். என்ன தெரியும்? இவன் பாப்பா என்ன தெரியுமா? ஓகே உண்மைதானே அப்பா, ரைட். திடீரென்று இவனுக்கு சல்லி வர ஆரம்பிக்கும், திடீரென்று இவன் ட்ரெக்க மாத்துறான், திடீரென்று போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுறான், திடீரென்று ஹலாலான வியாபாரத்தை கூட ஹராமான மெத்தட்ல செய்ய பார்க்கிறான். இப்ப என்ன நடக்குது? இவன் செய்ய வழி இல்லை. கேட்டால், ஏன் அப்பா நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இந்த ஹராத்தை செய்றீங்கன்னு கேட்டா, ஹஸ்ரத் வேற ஆப்ஷன் இல்லை மௌலவி, இன்னைக்கு அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க தெரியுமா? உனக்கு வேற ஆப்ஷன் ஒன்று இல்லை, அல்லாஹ் மன்னிப்பான். நான் மறுமையில போன அல்லாஹ்ட்ட நான் எப்படியாவது காரணம் சொல்லுவேன். வீட்டில் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழணும் என்பதனால என்ன பட்ஜெட் கூடுது, அதனால எப்படியோ சம்பாதிக்கணும்னு நினைப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு விஷயத்துல முதலாவது நம்ம இருக்கணும். நாங்கள் இந்த உலகத்துல மனைவி பிள்ளை குட்டி சொந்தம் அப்படின்னு வாழ்றோம், மௌத்தா போனதுக்கு போறோம், எங்களை ரூஹ கைப்பற்றப்பட்ட யாருமே வரமாட்டார். பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள், எல்லா பெண்களும் இந்த குணம் உடையவர்கள் அல்ல. மாஷாஅல்லாஹ் 95% பெண்கள் ஹஸ்பண்ட வருமானத்தை உணர்ந்து, தேவைகளை உணர்ந்து, ஹஸ்பண்டோட மிச்சம் கைகோர்த்து அந்த பட்ஜெட் அமைக்கக்கூடியவன். ஆனா தாய்மார்கள், சகோதரிகளுக்கு சொல்றேன், தூய்மையான அந்த சம்பாத்தியம் உங்களோட ஹஸ்பண்ட் சம்பாதிக்கணும் என்றால், தூய்மையான வருமானத்தை மாத்திரம் நீங்களும் சாப்பிட்டு உங்களோட பிள்ளைகளுக்கும் சாப்பிட கொடுக்கணும் என்றால் உங்களோட பங்களிப்பு மிச்சம் அங்க இருக்கும். பெண்களுடைய பங்களிப்பு ஆக முக்கியம். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரா, அவரோட சந்தோஷமாக கதைச்சி பேசி அவருடைய வருமானம் ஏதோ அதுக்குள்ள மாதிரி உங்களோட பட்ஜெட் அவர்கிட்ட சொல்லணும், அதுக்குள்ள மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கொள்ளணும். அடுத்தவங்களை பார்த்து, வெளிநாட்டை பார்த்து, வெளியூரை பார்த்து, போனை பார்த்து, இன்ஸ்டாகிராமை பார்த்து, டிக்டாக்கை பார்த்து உங்களோட ஹஸ்பண்ட் அவருடைய கட்ஸை மீறி, அவருடைய சக்தியை மீறிய ஒரு பொறுப்பை நீங்க தலையில கொண்டு போய் ஒப்படைச்சிங்கடா, 2 விஷயம் நடக்குது. ஒன்று, நீங்க அவரை ஒட்டோவாக அவரை நிர்பந்த அடிப்படையில் ஹராத்துக்குள்ள தள்ளுறீங்க, எப்படியாவது சம்பாதிச்சுட்டு வா. சில நேரம் சில பெண்கள் கேட்பாங்க, அவரும் ஆம்பளை தானே, அவரும் சம்பாதிக்கிறார் தானே, உங்களால முடியாதுன்னு கேட்டதோட தர்ம சங்கடத்துக்கு ஆளாகும். என்னடா இது, ஒரு வைஃப் அப்படி ஒரு வார்த்தையை கேட்டால் என்ன நடக்கும்? இல்லை எனக்கும் சம்பாதிக்கணும், நானும் சம்பாதிச்சு காட்டுறேன் என்று ஒரு ட்ரெக் மாதிரி இறங்கிட்டாரண்டா, உங்களுக்கு விஷயம் நடக்கும். நீங்க கேட்கிற வாகனம் வரும், நீங்க கேட்கிற லைஃப் ஸ்டைல் அவர் தருவார், நீங்க கேட்கிற ஸ்டைல்ல வீட்டை கட்டி தருவார்.
நீங்க எந்த நாட்டுக்கு ட்ரிப் கூட்டிட்டு போற சொல்லுங்க, அந்த நாட்டுக்கு கூட்டிட்டு போவார். ஆனால் ஒரு விஷயம், ஹராத்துக்கு அந்த ஹஸ்பண்ட் ஹராத்து செய்யறதுக்கு தூண்டிட்டீங்க நீங்க. ரெண்டாவது விஷயம், நீங்க தின்றது ஹராம், உங்களோட பிள்ளைக்கு சாப்பிட கொடுக்கறது ஹராம். மௌத்தா போன என்ன நடக்கும்? மௌத்தா போன என்ன நடக்கும்னு கேட்கிறேன். நாளைக்கு பின்னைக்கு கூட ஹஸ்பண்ட் கோடியில சம்பாதிச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் மௌத்தான்னு வைங்க, உங்களுக்கும் அதுல ஒரு பங்கு வரப்போகுது, உங்களோட பிள்ளைகளுக்கும் பங்கு வரப்போகுது. வராசத்து சொத்துல அந்த வராசத்து சொத்துடைய பேசிக்கே ஹராமே சகோதரர்களே, பேசிக்க ஹராம். இன்றைக்கு போற காலம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை நாள் நெருங்குகிற நேரம் தஸ்லீமுல் ஹாஸா வ ஃபுஷூஉத் திஜாரா, மறுமையுடைய அடையாளங்கள் ரெண்டு இருக்குது. ஒன்று, தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லிக் கொள்வாங்க. எனக்கு உங்களை ஏற்கனவே ஆல்ரெடி உங்களை பத்தி ஒரு அறிமுகம் இருந்தால் உங்களுக்கு சலாம் சொல்லுவேன், தெரியாண்டி சலாம் சொல்ல மாட்டேன். இதுவும் மறுமையுடைய அடையாளம். ரெண்டாவது சொன்னாங்க, ஃபுஷூஉத் திஜாரா, பிசினஸ் வியாபாரம் எல்லாம் பெருக ஆரம்பிக்கும்டா. இன்னைக்கு பிசினஸ் பறந்து கொண்டே இருக்கு. ஒரு காலம் இருந்துச்சு, காலையில 8:30 9 o'clock மார்னிங்ல பிசினஸுக்கு ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு வெளியே போவார். அவர்கிட்ட பாட்டுக்கு பிசினஸ் தொழில் எல்லாத்தையும் செஞ்சு போட்டு 4 மணி 5 மணி ஆகும் வீட்டுக்கு வருவார். வந்து மனைவியோட கதைப்பாங்க, பிள்ளைகளோட கதைப்பாங்க, சொந்தக்கார வீட்டுக்கு போவாங்க, உம்மா அப்பா பார்ப்பாங்க, பள்ளிக்கு வருவாங்க, ஊரு பிரச்சனையை பார்ப்பாங்க. எல்லாமே நடந்துச்சு. இன்றைக்கு அப்படி ஏழுமா? இன்னைக்கு அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குதா? இன்னைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு எந்த அளவுக்கு வியாபாரத்துல திஜாரா பிசினஸ் பறந்து இருக்குது என்றால், மக்கள் தேவை அதிகரிச்சிருக்கிறது என்றால், குறிப்பாக ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும், இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்மையில் ஏற்பட்ட இந்த டொலர் கிரைசிஸ், இலங்கை நாடு முன்னோக்கிய பொருளாதார வீழ்ச்சி, இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரம் அதன பாதாளத்துக்கே போயிடுச்சு. அவ்வளவு ஃபுல் லாஸ்ட். அதுக்கு பிறகு என்ன முடிவெடுத்தாங்க தெரியுமா? உலகத்துல எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு வழி தேடினாங்க. கொரோனா காலத்துல வந்து எல்லாரும் வீட்டுல முடங்கி கிடந்து கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக லாக்டவுன்ல எல்லாரும் வீட்டுல, வாலிபர்கள் யுவதிகள் எல்லாம் போனை பார்த்து 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 எத்தனையோ புது புது வியாபாரங்களை கண்டுபிடிச்சு எடுத்தாங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எடுத்தாங்க, போன்ல செய்யலாம். ட்ராப் ஷிப்பிங் எடுத்தாங்க, போன்ல செய்யலாம். அதே மாதிரி வேறு வேறு கம்பெனிஸுக்கு இலங்கையில் ரிமோட்ல ஒர்க் பண்றது, ஆன்லைன்ல, அதை சாய்ஸ் பண்ணினாங்க. இப்ப இதை சாய்ஸ் பண்ணப்போ என்ன நடந்துச்சுன்னா, இதுல ஹராமும் இருக்குது, ஹலாலும் இருக்குது, ரெண்டும் இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு யூகே கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், இலங்கையில் இருந்து கொண்டு ஆஸ்திரேலியன் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய பேர் அசிஸ்டன்ட், இன்னைக்கு வெர்ச்சுவல் அசிஸ்டன்டாக நிறைய பெண்கள் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. மார்க்க வரையறைக்கு உட்பட்டு எல்லாமே இருக்குது. ஆனா எங்கட வாலிபர்கள் யுவதிகள் இன்றைக்கு எப்படி ஒர்க் பண்றாங்கடா, இன்றைக்கு காலையில 8:30 இருந்து 4:30 இலங்கையில் ஒரு கம்பெனியில் ஒர்க், அல்லது ஸ்ரீலங்காவில் பிசினஸ். 4:30 முடிய ஒரு ½ an hour டைம் கூட ஆஃப் இல்லை, திரும்ப யூகே கம்பெனிக்கு ஒர்க் பண்ணும். அது முடிய ஆஸ்திரேலியன் டைம் ஸ்டார்ட் ஆகுது. மாறி மாறி 24 மணித்தியாலத்துல குறைஞ்சது ஒரு 3 மணித்தியாலங்கள் கூட தூங்குறதுக்கு டைம் இல்லாம, மனைவியோட பேசுறதுக்கு டைம் இல்லாம, பிள்ளைகளோட தர்பியாக்களை பார்க்கறதுக்கு டைம் இல்லாம, நேரத்துக்கு தொழுது கொள்றதுக்கு டைம் இல்லாம, சொந்த பந்தங்களை கவனிக்க டைம் இல்லாம, பெற்று வளர்த்து ஆளாக்கிய உம்மா வாப்பாவுக்கு சுகம் இல்லை, டாக்டர்கிட்ட கூட்டி கொண்டு போய் ஒரு மருந்தெடுத்து கொடுக்கறதுக்கு டைம் இல்லாம இன்றைக்கு உழைச்சு கொண்டே இருக்கிறோம். ஏன் உழைக்கிறோம்? ஏன் சம்பாதிக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, சம்பாதிக்கிற காரணம், இந்த உலகத்தில் தன்னிறைவோடு ஒரு மனிதன் வாழணும். தன்னிறைவுன்னு என்ன? கிடைக்கிறத கொண்டு அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தந்துட்டான். நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த நாள் 1 லட்சத்தை அல்லாஹ் தர்றானா, அல்ஹம்துலில்லாஹ். ஏண்டா ஒரு மனிதன் இந்த உலகத்தில், நான் கேட்கிறேன், இன்னைக்கு பாருங்க, நீங்க யார்ட்டையாவது போய் பெரிய ஒரு கோடீஸ்வரன் போய் கேளுங்க பாப்போம், உங்களுக்கு கோடியில சொத்து இருக்குது, மாதாந்த வருமானம் இத்தனை லட்சம், கொழும்புல இத்தனை அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, வெளிநாட்டில் நிறைய கம்பெனியை நீங்க வாங்கி போட்டுருக்கிறீங்க, பிசினஸ் பண்றீங்க. நீங்க எப்ப பிசினஸ் முடிக்க போறீங்கன்னு கேட்டு பாருங்க. நீங்க எப்ப பிசினஸ் ஃபீல்ட்ல ஒதுங்குவீங்கன்னு கேட்டு பாருங்க பாப்போம். யாராவது உங்களுக்கு டேட் சொல்லி இருப்பாங்களா? நான் வார வருஷத்துல நான் பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வீட்டுக்காக போறேன், காதுல கேட்டு இருக்குதா? யாரும் சொல்ல மாட்டாங்க. யார்கிட்ட போய் கேட்டாலும், இப்போ துபாயில் ஒரு கம்பெனி திறந்து இருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 2 இயர்ஸ்ல வந்து அபுதாபிலே ஒன்று திறப்போம், இன்னொரு 2 இயர்ஸ்ல வந்து ஸ்ரீலங்காவில் நான் இருக்கிற கம்பெனி டபுள் ஆக்க போறேன்டுவான். அவருக்கு வயசு 75, உதாரணத்துக்கு 90 வயது பெரிய ஒரு தொழிலதிபர்கிட்ட போய் கேட்டாலும் அவர் சொல்லுவார், இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 5 இயர்ஸ்ல வந்து நான் இதை டெவலப் பண்றேன்டுவான். இன்னும் 10 இயர்ஸ்ல 100 வருஷத்தை தாண்டி அவர் யோசிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஆசை வந்து பெரிய அளவில் இருக்கும். ஒரு பொக்ஸை வரைஞ்சு காட்டினாங்க, ஒரு மனிதன் ஆசை அவ்வளவு தூரம் இருக்குது, ஆனா இடையில போக்கலே, இடையில அவருடைய அஜல், துனியாவில் வாழ்றதுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அவகாசம் முடியுது, அவர் கபருக்கு போய் சேர்ந்து விடுகிறார். எத்தனையோ பெரும் பெரும் பணக்காரர்கள் கோடிக்கணக்கு சொந்தமான வாகனங்களை டிரைவிங் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் திடீரென நெஞ்சு வலி வருது, ரைட் சைடு சிக்னலை போட்டு நிப்பாட்டுறாங்க, அப்படி கொஞ்சம் அந்த சீட்ல சாயிறாங்க, ரூஹ போகுது. 3 கோடி வாகனத்துக்குள்ள ரூஹு போகுது. கையில டெபிட் கார்டு இருக்கு, அதுல அக்கௌண்ட்ஸை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லட்சத்துல கோடியில காசு இருக்குது.
கோடிக்கணக்கில் வீடு, 4-5 வாகனம் எல்லாமே இருக்குது. இது மனிதன நிலைமை. இன்றைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட வீட்டுடைய டீட் சொந்த வீடாக இருந்தால் எங்களோட பேருக்கு இருக்கும். ஒப்பினே போய் பார்த்தீங்கன்னா, டீடை போய் பார்த்தீங்கன்னா எங்களோட பேருக்கு இருக்கும். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் சொந்தக்காரர். இதே மாதிரி இன்னொரு ஆஃப்டர் 50 இயர்ஸ், ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு நாங்க வாழ்ந்த வீட்டை போய் பார்த்தீங்கன்னா தெரியாத இன்னொருத்தர் பேருக்கு அந்த டீட் இருக்கும். பத்தில்கல் ஐயாமுன் உதாவிரோ. மனிதன் அப்படிதான் மாறிக்கொண்டே இருக்குது. இன்றைக்கு எனக்கு சொந்தமானது நாளைக்கு இன்னொருத்தனுக்கு சொந்தமாகும். இன்றைக்கு நான் லட்சத்தில் சம்பாதிக்கிறேன், எனக்கிட்ட ஒர்க் பண்ணின 1000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சவன் இன்னும் 10 வருஷத்துக்கு போன அவன் பெரிய கோடீஸ்வரன், நான் ஒன்றும் இல்லாம உட்கார்ந்து கொண்டிருப்பேன். இதான் இன்னைக்கு மனுஷன் நிலைமை சகோதரர்களே. அதனால தான் சொல்றோம், சல்லியை வச்சு, பணத்தை வச்சு, பொருளாதாரத்தை வச்சு நான் உசக்க நீ கீழே இப்படி ஒரு நாளும் பார்க்கக்கூடாது. அதே நேரத்தில் தூய்மையான சம்பாத்தியம் என்று வார நேரத்தில் கொஞ்சம் குறைவாக சம்பாதிச்சாலும், குறிப்பாக தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய பகுதி என்னென்னா, உங்களோட ஹஸ்பண்ட் என்னத்தை சம்பாதிக்கிறார், அவருடைய தொழில் என்ன, அவருடைய வருமானம் என்ன. ஹஸ்பண்டோட வேண்டியதை ஷேர் பண்ற நீங்க, எல்லா ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்ற நீங்க, உங்களோட ஹஸ்பண்டுடைய தொழில் பற்றியும் நீங்க தெரிஞ்சு வைங்க, ஹஸ்பண்டுடைய வருமானத்தை பற்றியும் நீங்க தெரிஞ்சு வைங்க. இதாக முக்கியம். இது மார்க்கத்தில் தடை ஒன்று இல்லையே. ஏன்னா சில மனைமார்களுக்கு தன் ஹஸ்பண்ட் என்ன தொழில் செய்கிறாருன்ற அறிவு அவருக்கு இல்லை. உங்களோட மாப்பிள்ளை என்ன தொழில் செய்கிறார் எனக்கே தெரியாண்டுவான். கல்யாணம் முடிஞ்ச எத்தனை வருஷம்? 10 வருடங்கள். நீங்க எப்பயாவது ஹஸ்பண்டை கேட்டிருக்கிறீங்களா? இல்லை அவர் கேட்டால் சொல்ல மாட்டார். ஹஸ்பண்ட் தொழில் என்ன என்பதை மனைவி கிட்ட சொல்லாம இருக்கிறாங்க. நீங்க சிலாக்களோட கதைச்சு பாருங்க பாப்போம். உங்களோட பிசினஸ் என்னன்னு கேட்டால் சில பிசினஸ் சீக்கிரட்டுக்காக கொஞ்சம் பேர் சொல்ல மாட்டாங்க. நான் என்ன செய்யறேன், ஜெம் செய்கிறேன், மெத்தடை சொல்ல மாட்டாங்க. நான் என்ன செய்யறேன், ஹார்ட்வேர் செய்கிறேன், மெத்தடை சொல்ல மாட்டாங்க. நான் இம்போர்ட் பண்றேன், மெத்தடை சொல்ல மாட்டாங்க. இது ஓகே, இது சரியா பிள்ளைன்ற பிறகு பார்ப்போம். ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் என்ன தெரியுமா, தன் மனைவி கேட்டாலும் உனக்கு டைமுக்கு சாப்பிட்டு தர்றேனா, பெருநாளைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரனா இல்லையா, உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கிறேன்னு ஒன்றும் இல்லை, அப்போ ஏன் உனக்கு திரும்ப திரும்ப ஏன் பிஸ்னஸை பற்றி உனக்கு கேட்கணும், பெசாம வாயை பற்றி நான் தாரதை சாப்பிட்டு கொண்டிருவாங்க. அப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, அப்போ குழப்பம். கண்டிப்பாக நீங்க கூட ஹஸ்பண்ட் தொழில், அவர் எப்படி சம்பாதிக்கிறார், எந்த மெத்தட்ல வருமானம் வருது என்பதை பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனம் செலுத்துங்க. மனைவிமார்கள் ஹஸ்பண்ட்மாரோட சம்பாத்திய விஷயத்துல கவனம் செலுத்துங்க. நானமார்கள் தம்பிமார்களோட சம்பாத்தியத்தில் கவனம் செலுத்துங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சம்பாத்தியத்தினோட வழி என்ன என்பதை தெரிந்து வைத்திருப்பது எல்லாரும் நல்ல வழியின்பால் போவதற்கு அது பெரிதும் உதவும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதில் நாங்கள் கவனம் செலுத்தணும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். இந்த தூய்மையான சம்பாத்தியம் என்று வார இடத்துல இன்றைக்கு பிஸ்னஸ் பண்ணுற நிறைய பேர் சத்தியம் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு பொருளை விற்கிறேன், ஒரு ஃபோனை விற்கக்குள்ளே, இல்லை இந்த ஒச்சை விற்கிறேன்னு வைங்கிறேன், நான் இந்த ஒச்சை விற்கிறேன். நீங்கள் கேட்குறீங்க என்ன குவாலிட்டி, நான் சொல்றது இது சைனாவோட ஐட்டம், இது ஏ கிரேடா பி கிரேடா, இது ஏ கிரேடுன்னு சொல்கிறேன். உதாரணத்தோட கதைச்சு கொண்டு இருக்கிறேன். நீங்கள் அப்படியே யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், ஆஜியார் என்ன யோசிக்கிறீங்க, வல்லாகி நல்ல ஐட்டம் அப்பா, வல்லாகி ஏ கிரேடுன்றேன். சும்மா பிஸ்னஸ் பேசி கொண்டு இருக்கக்கூடிய அந்த கெப்பில் நான் அல்லாட பேரை யூஸ் பண்ணி, அல்லா மீது சத்தியத்தை பண்ணி அந்த பிஸ்னஸை கொஞ்சம் குயிக்காக முடிக்க பார்க்குறேன். புகாரியில் ஹதீஸ் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹலிஃபு முனஃபிகத்துன் லிஸ்ஸில்ஆ வ மும்ஹிகத்துன் லில் பரக்கா. சத்தியம் செஞ்சு பிஸ்னஸ் பண்றது, பொய் சத்தியம் பண்றது வேறு பாவம், அதை விட்டுருங்க. நான் இந்த இடத்துல பொய் சத்தியத்தை பத்தி பேசல, உண்மையான சத்தியத்தை சொல்றேன். இது உண்மையில சைனாவோட, இது உண்மையில பி கிரேட், எல்லாமே உண்மைதான். நான் சொன்னது எல்லாமே உண்மை. ஆனா நீங்க யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க, அப்படியா சைனாவுடையா பி கிரேடா, விலையை குறைக்க மாட்டீங்களா, அப்படி பேசிக்கொண்டிருக்க என்ன ஆஜியார் யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க. வல்லாகி நல்ல ஐட்டம், நானும் பாவிக்கிறேன், எங்கட இந்த ஆட்கள் பாவிக்கிறாங்க, ஒன்று யோசிக்காம எடுத்துட்டு போகும். இப்ப நீங்க பாப்பீங்க, அடே மௌலவி போதாதுக்கு வல்லாகியும் பண்ணிட்டார், ஐட்டம் குவாலிட்டியா தான் இருக்கும், இப்ப எனக்கு நீங்க வாங்கிட்டு போவீங்க. நான் ஒன்றும் பொய் சொல்லலை உங்களுக்கு, நான் உண்மையை தான் சொன்னேன். ஆனால் இடையில ஒரு விஷயம் பிரச்சனை நடக்குது, அல்லாஹ்வுடைய பேரை யூஸ் பண்ணி சத்தியம் பண்ணிட்டு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பிசினஸ் பண்ற நேரத்தில் சத்தியம் பண்ணி வியாபாரம் பண்ணினால் மார்க்கெட்டிங் டாப் லெவல்ல நடக்கும். முனஃபிகத்துன் லிஸ்ஸிலா, வெரி குயிக்கா பொருளை வித்துருவீங்க. ஒரு முஸ்லிம் சத்தியத்தை நம்புவான். ஆனால் அதே மாதிரி வமும்ஹிகத்துன் லில் பரக்கா, அதுல வரக்கூடிய பரக்கத்தை அடியோடு அழித்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப தேவையா? நான் ஏற்கனவே உண்மையை சொல்லியாச்சு, எல்லாமே சொன்னது உண்மை. இடையில அப்பா நாங்கள் அல்லாட பேரை யூஸ் பண்ணி வல்லாகியை கொண்டு வந்து நுழைச்சிடணும். இன்னைக்கு பஜார்ல போய் பாருங்களேன், சர்வசாதாரண ஆஜர் எடுங்க, வல்லாகி நல்ல ஐட்டம், வல்லாகி நல்ல ஐட்டம், அல்லா மீது சத்தியமாக நல்ல ஐட்டம் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் அல்லா ரசூல் படி நல்ல ஐட்டம் பண்ணுவாங்க. இப்ப சர்வசாதாரணமாக அல்ல வல்லாகி பில்லாகி தல்லாகி எல்லாம் இன்றைக்கு பிசினஸுக்குள்ள நுழையுது.
ரசூலுல்லாஹ் வானான்றாங்க. ஏன் வானான்றாங்க? நீ வல்லாஹி நீ பிசினஸ் பண்ணினீண்டா பிசினஸ் நடக்கும், ஆனா அதுல வரக்கூடிய பரக்கத் அடியோடு இல்லாமல் போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن எனவே தூய்மையான சம்பாத்தியம் என்பது இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த காலத்தில் நானும் நீங்களும் தூய்மையான முறையில் எங்களுடைய சம்பாத்தியங்களை அமைத்துக் கொள்ள முடியுமாக இருந்தால் இதே விட ஒரு நிஅமத் வேற எந்த ஒன்றும் இருக்க முடியாது. நாங்கள் சம்பாதிப்போம் 100% ஜெனுவினா, பொய் சொல்லாமல் அடுத்தவங்களை ஏமாற்றாமல். உங்களுக்கு தெரியும், சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், அடிக்கு ஒரு முறை இந்த பயானை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. ரசூலுல்லாஹ் ஒரு சந்தையில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு உணவை விற்று கொண்டிருக்கிறார், ஒரு குவியலை நினைச்சு விற்று கொண்டிருக்கிறார். அந்த பொருள் அடிப்படையில் காய்ந்திருக்க வேண்டிய ஒரு பொருள். அது விளக்கம் சொல்ற இடத்துல கோதுமைன்னு வந்திருக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம கோதுமைன்னு வச்சுக்கிறோம், ஒரு மூட்டையில போட்டு விற்று கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் பஜார்ல நடந்து போய் கொண்டிருக்கிறார். திடீரென நபிகளார் என்ன செய்யறாங்கன்னா, அந்த உணவு குவியல்ல வந்து நபியுடைய கையை போடுறாங்க. கையை போட்டு வெளியெடுத்ததோட நபியுடைய விரல்களுக்கு ஈரலிப்பை உணர்கிறாங்க, ஈரமாக இருக்கு. உடனே ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார், மஹாதாயா சாஹிபத் ஆம், ஏ மனிதா இது என்ன ஈரமாக இருக்குதுன்னு கேட்கிறாங்க. நபியுடைய அந்த ஆச்சரிய கேள்வி எதை உணர்த்துகிறது என்றால், அந்த பொருள் அடிப்படையில் காஞ்சிதான் இருக்கும், ட்ரையா இருக்கும், ஆனா வெட்டா இருக்குது, ஈரமா இருக்குது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன இது ஈரமாக இருக்குது? அவர் சொன்னார், என்ன தெரியுமா, அசாபத்து சமாகு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மழை பெஞ்சிச்சு, மழை தண்ணி பட்டு அதனால் தான் ஈரமாக இருக்குது. ரசூலுல்லாஹ் உடனே, அப்படியா, உடனே இந்த மூட்டையை கொண்டு போய் குப்பையில கொண்டு போய் கொட்டுன்னு சொன்னாங்களா? இதை விற்பனை செய்யாதன்றாங்களா? ரசூலுல்லாஹ் அப்படியெல்லாம் நொஸ்டுக்கு போற அளவுக்கு சொல்லல. நபி சொன்னாங்க, என்ன தெரியுமா, அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக தஆமி கயராஹு நாஸ், ஏ மனிதா, தண்ணி பட்டது ஓகே, மழை பெஞ்சதெல்லாம் ஓகே, ஆனா நீ என்ன செஞ்சிருக்கணும், மூட்டை உள்ளுக்கு கையை போட்டு பார்த்தா தான் விளங்குது ஈரமாக இருக்குது. நீ வந்து வார கஸ்டமர் பார்வைக்கு, மக்கள் பார்வைக்கு இதை எடுத்து மேலால வச்சிருக்க கூடாதான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் தண்ணி பட்டத்துல கொண்டு போய் குப்பையில வீச சொல்லல.
உனக்கு லொஸ்டா நீ வில்லு, அதை நீ விற்பனை செய்ய, பிரச்சனை இல்லை. ஆனால் வார நுகர்வோர்கள் கஸ்டமர் வந்து பார்ப்பாங்க, ஈரமாக இருக்குது, கேட்பாங்க கிலோ எவ்வளோ. வளமையாக காஞ்சிருந்தா ஒரு கிலோ 500 ரூபாய்க்கு விற்கிறீங்களா, அவன் குறைச்சி கேட்பான். காஞ்சிருக்கு, அது ஈரமாக இருக்குது, எனக்கு இதை மிச்ச நாளைக்கு சேமிச்சு வைக்க இயலாது, 200 ரூபா கிலோ தருவீங்களான்னு கேட்பான். நீனும் பாப்பா ஒன்றும் இல்லாமல் வீசுறதை விட கொஸ்டாவது கவர் ஆகும், அல்லது கொஞ்சமாவது ஏதாவது கிடைக்கும் என்று சரி கிலோ 200 ரூபாய்க்கு தாங்காண்டு விற்பனை செய்வதை இஸ்லாம் தடை செய்யவில்லை. தண்ணி பட்டாலும் சரி விற்கலாம். பின்னைக்கு பஜார்ல போய் பாருங்க, அவங்க ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க, மரக்கறி விற்கிறாங்க. அதுல ஆக ஹை குவாலிட்டி நல்ல காஞ்சதும் இருக்குது, அது ஈரமானதும் இருக்குது. இப்போ மழை நாள் நிறைய மரக்கறி தட்டுகள் எல்லாம் நலையுது. அப்ப வெங்காயத்தூரெல்லாம் குயிக்கா அவிய ஆரம்பிக்கும், மரக்கறிகள் குயிக்கா அவிய ஆரம்பிக்கும், அழுகி போய் ஆரம்பிக்கும். அப்ப என்ன செய்யணும்? மக்களுக்கு காட்டிவில்லைங்க. ஓகே, இது வந்து இன்றைக்கு உடனே எடுத்துரும். இப்போ நீங்க பஜாருக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரே பஜார் ஒரே கடையில் கிலோ 300 ரூபாய்க்கும் வெங்காயம் இருக்குது, 200 ரூபாய்க்கும் இருக்குது, 100 ரூபாய்க்கும் இருக்குது, 50 ரூபாய்க்கும் இருக்குது. எல்லாமே இந்தியாவிலிருந்து இம்போர்ட்டட் அல்லது பர்மாவிலிருந்து இம்போர்ட்டட். உதாரணத்துக்கு வைங்க, அப்ப என்ன வித்தியாசம்? 300 ரூபாய் எடுத்தீங்கன்னா ஒரு கிழமை வீட்டில் கொண்டு போய் வச்சு கூட சாப்பிடலாம். 200 ரூபாய் எடுத்தீங்கன்னா ஒரு 3 நாள் வைக்கலாம். 100 ரூபாய் எடுத்தீங்கன்னா ஒரு 2 நாள் வைக்கலாம். இந்த 50 ரூபாய்க்கு ஒரு ஐட்டம் வச்சிருப்பாங்க பாருங்க, இப்ப எடுத்தா உடனே ராவோட ராவ ஒரு அவியல் ஒன்றை போட்டு சாப்பிட வேண்டியதுதான், அது வைக்கலாம் மேலாது. அப்ப ஒரு கிலோ 300 ரூபாய்க்கு வித்ததும் ஹலால் தான், 200 ரூபாய்க்கு வித்ததும் ஹலால், 100 ரூபாய்க்கு வித்ததும் ஹலால், 50 ரூபாய்க்கு வித்ததும் ஹலால். ஆனா என்ன ஒரு குவாலிட்டி அல்ல, அது நல்லது, அது ABCD இது ஆகவே பேசு விற்கிறாங்களா இல்லையா? அப்ப கிரேட் பண்ணுங்க. எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பெருமதியை நீங்க கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா உண்மையாக நடக்கணும், இதுதான் ஆக முக்கியம் என்பதை நாங்கள் இஸ்லாமிய வியாபாரத்தில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, கடைசியாக ஒன்று ஞாபகப்படுத்த என்ன தெரியுமா? எப்பயுமே பொருளாதாரத்தில் சம்பாத்தியத்தில் தூய்மையை மட்டும்தான் நாங்கள் சம்பாதிக்கணும் முடிவு எப்போ தெரியுமா ஒரு மனிதனுக்கு வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த பின்வரக்கூடிய ஹதீஸை சரியாக மனதுக்கு எடுத்தால் தான் அந்த ஐடியா வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும் வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும். மக்களே, எப்பயுமே நீங்க உங்களை விட கீழ் உள்ளவங்களை பாருங்க. நீங்க மோட்டார் பைக்ல வாரீங்களா, நீங்க கார்ல வாரவங்களை பார்க்க வேணும். நீங்க பாருங்க பைக்ல வாரவங்களை எப்படி பார்க்கணும்? அடே அவன் சைக்கிள்ல மிதிச்சு வாரான், எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் மோட்டார் பைக்கும் நல்லா தந்திருக்கிறான். பெட்ரோல் அடிச்சேன்டா எஸ்கலேட்டர் முடுக்கினதோட நான் பள்ளிக்கு வந்தாச்சு. அவன் சைக்கிள்ல வாரான், சைக்கிள்ல வாரம் என்னத்தை பார்க்கணும்? எனக்கு மோட்டார் பைக் கொண்டு இருந்தா நான் எவ்வளவு ஜொல்லியா நான் சுத்தி இருப்பேன், அப்படி பார்க்காது. சைக்கிள் வாரவன் பாரு ஒன்றுமே இல்லாம நடந்து வாரான், ஒன்றுமே இல்லை, அவன் சைக்கிள் வாங்குறதுக்கு வசதியில் நடந்து வாரான். அதை பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு சைக்கிளை தந்திருக்கிறான். அப்ப ஹலால மட்டும் சம்பாதிப்பீங்க. நடந்து வரவன் பார்க்கணும் என்ன தெரியுமா? அவனும் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அவன் பார்க்கணும், எனக்கு கட்ஸாக கிலோமீட்டர் கணக்கு தூரம் நடந்து வருவதற்கு அல்லாஹ் காலை தந்திருக்கிறான், 2 காலுக்கும் அல்லாஹ் பலத்தை தந்திருக்கிறான். இன்றைக்கு கால் இல்லாமல், கால் இருந்தும் நடக்க முடியாமல் இன்றைக்கு வீல் சேர்ல வாரவங்க இருக்கிறாங்களே, அவங்கள பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு வந்து நடந்து வாரத்துக்காவது ரிஸ்க தந்திருக்கிறான் இல்லையா, நியமத்தை தந்திருக்கிறான் இல்லையா. இப்படி எப்பயுமே நாங்கள் எங்களுக்கு கீழ் உள்ளவங்களை பார்த்தோம்டா. எங்களோட வீடு சாதாரண வீடு, ஒரு ரூம் ஒரு வாசல் வைங்களே, நாங்க பார்க்குறோம் மாட்டேன். அவன் பார்த்தா மாளிகமா வீட்டு அடிச்சிருக்கிறான், வீட்டுக்கு போதாது லிஃப்ட்டும் வச்சிருக்கிறான், அதுல பார்க்கிங் 2-3 பார்க்கிங் அடிச்சிருக்கிறான், அது லக்ஸரி ரூம் அடிச்சிருக்கிறான், வேற போர்ட் ரூம் அடிச்சிருக்கிறான், ஆஃபீஸ் ரூம் அடிச்சிருக்கிறான், கிச்சன் எல்லாம் இன்னைக்கு ஸ்மார்ட் கிச்சன். இன்னைக்கு ட்ரெண்டிங் என்ன? இன்னைக்கு வந்து கிச்சன் எல்லாம் ஸ்மார்ட் ஆகுது. அங்க டிவி இருக்குது கிச்சன்ல, மெனு எல்லாம் டிவியில பார்த்துக்கணும், ஆன்லைன்ல பார்த்துக்கணும். இன்னைக்கு குக்கிங் நடக்குது கிச்சன்ல, ஸ்மார்ட் கிச்சன். இன்னைக்கு அதுக்கு வேற பேரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு டெவலப் ஆகி கொண்டு போகுது. நாங்க 2 துண்டு வீட்டுல இருந்து கொண்டு அடுத்த ஸ்மார்ட் கிச்சனை பத்தி யோசிச்சு கொண்டு இருந்தோம்டா, அவங்களோட பார்க்கிங்கை பத்தி யோசிச்சு கொண்டு இருந்தோம்டா, அவங்களோட வீட்டோட ரூஃப் டாப்ல அடிச்சிக்கிற ஸ்விமிங் பூல்ல பத்தி யோசிச்சு கொண்டு இருக்கிறோம்டா, அவங்க ரூட்டுல கிடைச்சிருக்கிற ஃபுட்ஸலை பத்தி யோசிச்சு கொண்டு இருக்கிறோம்டா. எங்களுக்கு இந்த உலகத்துல வந்து தூய்மையான சம்பாத்தியத்தில் நோக்கமே வராது. நாங்க யோசிக்கிறோம் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் 2 துண்டாக இருந்தால் சொந்தமா இருக்குது, பக்கத்தில் உள்ளவன் கூலிக்கு இருக்கிறான், அவன் நினைக்கணும் நான் மாசம் 25,000 கூலி கட்டி ஊர் எடுக்கிறேன், அதுக்காக அல்ஹம்துலில்லாஹ் மந்த்லி வந்து எனக்கு 25,000 கூலி கட்டுறதுக்கு அல்லாஹ் தர்றானே. அடுத்தவனை பாரு, அவன் கூலி கட்டுறதுக்கும் இடம் இல்லாம சின்ன ஒரு குடிசையில அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஒன்றும் இல்லாம ரோட்டில் இருக்கிறவனை பத்தி யோசிங்க, அவனுக்கு வீடும் இல்லை, குடிசையும் இல்லை, ஒரு இடமும் இல்லை, அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறது மிச்சமே நல்லம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
நாங்கள் ஒரு நாளும் ஹராத்தின் பக்கம் போக மாட்டோம், தூய்மையான சம்பாத்தியத்தை மட்டும்தான் நாங்கள் போவோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு கீழ்மட்டத்தில் உள்ளவங்களை பாருங்க, ஒஷக்குள்ளவங்களை பார்க்க வேணும். ஏன் தெரியுமா? ஃபஹு அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். நீங்கள் ஒஷக்குள்ளவங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நன்றி செலுத்த மாட்டீங்க. எப்பயுமே உங்கள் உள்ளம் சொல்லும், எனக்கு அல்லாஹ் தரலையே, எனக்கு அல்லாஹ் தரலையே, அல்லாஹ் என்னோட இறக்கம் இல்லை. இதைத்தான் உங்கள் உள்ளம் சொல்லும். கீழுள்ளவங்க பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அவன் பட்டன் ஃபோன் பாவிக்கிறான், என்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் உள்ளவன், சாதாரண ஃபோன் உள்ளவன், சாம்சங் ஃபோன் வச்சுக்கணும், அவன் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸை பார்த்தா சரிப்பட்டு வராது. அவர் 15 ப்ரோ மேக்ஸை பார்க்கப்படாது, அவர் பார்க்கணும் பட்டன் ஃபோன் உள்ளவர். அடே அவன் பட்டன் ஃபோனை வச்சுட்டு இருக்கிறான், எனக்கு அல்லாஹ் ஸ்மார்ட் ஃபோன் டச் ஃபோனை தந்திருக்கிறான். பட்டன் ஃபோன் உள்ளவன் பார்க்கணும், ஃபோன் இல்லாமல் எனக்கு எத்தனை பேர் இருக்கிறான். எனக்கு ஒரு 5000 ஃபோன் சார் இருக்குது, ஒரு சிம்மம் போட்டால் பேசலாமே. இது ரசூலுல்லாஹுடைய உபதேசம். எனவே சகோதரர்களே, எப்பயுமே நாங்கள் எங்களுக்கு கீழுள்ளவங்களை பார்த்தா எந்த நாளும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாங்கள் மாறுவோம். தூய்மையான சம்பாத்தியம் ஹலாலை மாத்திரம் தான் நாங்கள் சம்பாதிப்போம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி சகோதரர்களே, கடைசியாக சொல்கிறேன், புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி. இன்றைக்கு எல்லா வியாபாரம், பிஸ்னஸ், தொழில் எதில் ஈடுபட்டாலும் கதாதான்னு சொல்லக்கூடிய ஒரு தாபிஈ சொல்றார், சஹாபாக்கள் ஒன்றாக வாழ்ந்தவர், அந்த சஹாபா சமூகத்துடைய பிஸ்னஸை பற்றி கண்கூடாக கண்டவர். அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கானல் கௌமு யத்தஜிரூன். இந்த சஹாபா சமூகம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார். அப்ப நாங்க முன்மாதிரி அவங்கள்ட்ட தானே இருக்கும். நபியோடு ஒன்றாக வாழ்ந்தவங்க சஹாபாக்கள். அப்ப சஹாபாக்களை இன்னைக்கு கண்ட மாதிரி இழிவுபடுத்தி கொண்டு கணக்கில்லாம பேசுற ஒரு சமூகம் இருக்குது, அது வேறு. ஆனால் அந்த கதாதான்னு சொல்லக்கூடிய தாபிஈ சொல்றார், கானல் கௌமு யத்தஜிரூன். அந்த சஹாபா சமூகம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வியாபாரிகளாக இருந்தார்கள். லாக்கின் இதா நாபஹும் ஹக்கும் மின் ஹுகூகில்லாஹ் லம் துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். பிஸ்னஸ் பண்ணினாங்க, அல்லாஹ்வுடைய ஹக்குகள் நிறைவேற்றப்பட வேண்டிய நேரம் வந்தால் அந்த வியாபாரமோ, அந்த தொழிலோ, அந்த உத்தியோகமோ அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு ஹக்கையும் தடை செய்யவில்லை, தடையாக இருக்கவில்லை. பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருப்போம். பள்ளியில அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்லப்படும், ஹய்யா அலா ஸலாத், தொழுகைக்கு வாங்க, வெற்றி பெற வாங்க என்று அதான் சத்தம் காதுக்கு கேட்கும். கஸ்டமர் வந்து நிற்பாங்க. இப்போ எங்களுக்கு சாய்ஸ் பண்றது, பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறதா, அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு விடை கொடுக்கிறதா? சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கடா? பிஸ்னஸ் பண்ணினார்கள். அல்லாஹ்வுடைய ஹக்குகள் நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்தால் லம் துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்கு தடையாக அவர்களுடைய வியாபாரம் அமையவில்லை என்பதை கண்கூடாக லைவாக பார்த்த அந்த தாபிஈ கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹாபா சமூகத்துடைய பிஸ்னஸ் மெத்தடை பற்றி எங்களுக்கு சொன்னாங்க. அப்போ நாங்களும் என்ன செய்யணும்? பிஸ்னஸ் பண்ணுவோம், சம்பாதிப்போம், டைமுக்கு தொழணும், நோம்பு வந்தால் நோம்பு பிடிக்கணும், ஜக்காத்து கொடுக்கறது டைம் வந்த நேரம் வந்து நிசாபெல்லாம் வந்தாச்சு, கணக்கு பார்க்குறோம், இத்தனை லட்சம் என் அக்கௌண்ட்லேருந்து வெளியே கொடுத்தாகணும். இப்போ யோசிக்கிறான், ஒரு வருஷம் பூர்த்தியாகவே ஆச்சு, நாளையோட டைம் முடிஞ்சு. இப்போ நான் யோசிக்கிறேன்னு தெரியுமா? திடீரென்று பிஸ்னஸ் ஒன்று வந்திருக்குது, ஏன்னா ஜக்காத் 10 லட்சத்தை வெளியாக்கி ஜக்காத்தை கொடுத்தால் அந்த பிஸ்னஸ் மிஸ் ஆகும். நாங்கள் ஐடியா பண்ணுறது என்ன தெரியுமா? சரியப்பா, நாளைக்கு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுது, இருக்கிற காசு எல்லாத்தையும் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதுலேயும் ப்ராஃபிட் ஒன்று வரும், ஜக்காத்தின் ஒரு மாதம் லேட்டாகி கொடுப்போமே அப்படின்றது. அப்போ நாங்கள் போய் சொல்லக்கூட நான் ஜக்காத்தை மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன், திரும்ப அதை இன்வெஸ்ட் பண்ணுறது, திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுறது. ஒரு வருஷம் பூர்த்தியாகி 6 மாசத்துக்கு அப்புறம் ஜக்காத்தை கொடுக்குறாங்க. ஏதோ பறச்செடுக்கிற மாதிரி, கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி, இப்படி தான் இன்னைக்கு ஜக்காத்தை கொடுக்குறாங்க. 2.5% நிசாப் அடைஞ்சா உங்களுக்கு அது உரிமையே இல்லை, நீங்க கொடுத்தே ஆகணும் ஜக்காத்து. லம் துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் எல்லாமே அடங்குது. டைமுக்கு ஜக்காத் கொடுக்கறதும் அடங்குது. அதே மாதிரி சகோதரர்களே, அந்த சமூகம் பிஸ்னஸ் பண்ணினாங்க. அல்லாஹ்வுடைய ஹக்குகளுக்கு எந்த தடையாகவும் இருக்கலன்னா அதில் நாங்கள் சுருக்கமாக இன்னொன்று விளைவிக்கிறோம் தெரியுமா? எங்கட வியாபாரம் மார்க்க ரீதியான எந்த ஒன்றுக்கும் இடையூறாக அமையவே கூடாது. அதில் ஆக முக்கியம் இன்னைக்கு பிஸ்னஸ் 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 இன்றைக்கு மனைவிமார்கள் கணக்கில்லாமல் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். மனைவிமார்களோட பேச டைம் இல்லை, ஏன்? பிஸ்னஸ்ல பிஸி. பிள்ளைகளோட பேச டைம்ல பிஸ்னஸ்ல பிஸி. இன்னைக்கு நிறைய நடக்குது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதுலேயே நீங்க கவனம் எடுங்க. சம்பாதிக்கவும் வேண்டும், மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் வேண்டும். சம்பாதிக்கவும் வேண்டும், மனைவியை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போகவும் வேண்டும், பிள்ளைகளோட கொஞ்சம் குழாவி பேசவும் வேணும், உமா அப்பா பார்க்க போகவும் வேணும். சில ஆட்கள் சும்மா கலஸ்ல சொல்லுவாங்க, போலீஸ்ல அந்த சும்மா அவங்க ரெஸ்பெக்டோட சொல்லுவாங்க தெரியுமா? வலிமாக்கு ஒருத்தர் கூப்பிட்டு வரக்குள்ளே, அஜா தெரிந்தானே உங்களுக்கு, எனக்கு வந்து படாது, நான் பிஸி, கடையில் பிஸி, ஒரு நாளைக்கு கெஷியர் டேபிள் தான் எழும்பிடலாம், ஒரு நாளைக்கு கடையை மூடலாம், சொந்த நானோட பிள்ளைல கல்யாணம் ஆகிக்கும். சொல்லக்குள்ளே உனக்கு தெரிந்தானே எனக்கு வந்து படாது, ஃபோட்டோவில் கொஞ்சம் அனுப்பிவிடு. இவர் யாரும் ஒன்றுக்கும் போகிறதும் இல்லை.
பள்ளிக்கு வாரதும் இல்லை, பயானுக்கு வாரதும் இல்லை, ஒரு நிக்காவுக்கு போறதும் இல்லை, வலிமாக்கு போறதும் இல்லை, நலவுக்கு ஒன்றுக்கு போறது இல்லை. நான் கடையில பிஸி. இந்த பிஸி எப்பேக்கு ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர், கபருக்கு போகும் வரைக்கும் இந்த பிஸி. மௌத்தானா மலக்குல் மௌத்தில் சொல்லிடுமா? சொல்லல. அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொன்று நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ்லாமிய வியாபாரம் தூய்மையான சம்பாத்தியம் மட்டும்தான் எங்களுக்கு எதுகூலமாக இருந்தனால் எப்பயுமே எங்களை பெரும் பெரும் வியாபாரத்துக்கு பின்னால் ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய உலமாக்கள் அடங்கிய ஒரு போர்டு ஒன்று இருக்கும். நாங்கள் பல வருட காலமாக இலங்கை நாட்டில் பல இடங்கள் இதை பிரச்சாரம் செஞ்சு வர்றோம். இன்னும் அது கைகூடின மாதிரி விலங்கல். குர்ஆன் சுன்னாவோடு சம்பந்தப்படாதவங்க இன்றைக்கு எஸ்எஸ்பி செஞ்சுட்டு போறாங்க. ஷரியா சூப்பர்வைசிங் போர்டு இன்றைக்கு முஸ்லீம்கள் ஆக லீஸ்ட் குறைஞ்சி வாழக்கூடிய சில மேற்கத்திய நாடுகளில் இன்றைக்கு வந்து கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. அவங்க இதை படித்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு இடையில் ஒரு போர்டை போடுறாங்க. நாங்கள் ஒரு பிஸ்னஸை உருவாக்குறதுக்கு முன்னால், தொடங்குறதுக்கு முன்னுக்கு, ஒரு பிஸ்னஸில் கை வைக்கிறதுக்கு முன்னுக்கு இதுக்கு ஃபத்துவா எடுப்பதற்காக வேண்டிய ஒரு போர்டை போட்டு வச்சிருக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கு பெரும் பெரும் வியாபாரிகள் இருக்கிறோம். நாங்கள் என்னத்தை செஞ்சிருக்கிறோம்? இஸ்லாமிய வியாபாரத்தை பாதுகாப்பதற்காகவே இந்த நாட்டிலே எங்களுடைய பணக்காரர்களால் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? எங்களோட பங்களிப்பு என்னன்னு கேட்குறேன். என்ன பங்களிப்பு செஞ்சிருக்கிறோம்? ஒன்றுமே இல்லை. நாங்கள் எங்களை மட்டும் பார்த்துட்டு போகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, தனவந்தர்களே, பணம் படைத்தவர்கள் கொஞ்சம் முன்னுக்கு வந்து இதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்க. எதிர்கால ஜென்ரேஷன் ஹராத்தில் போயிடாம, எதிர்கால ஜென்ரேஷன் தப்பான வழியில போய் சம்பாதிச்சிடாம அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு, அவங்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு, அது சம்பந்தமான நோட்டீஸ்களை இஷ்யூ பண்றதுக்கு, அது சம்பந்தமான சேனல் ஒன்று செய்யறதுக்கு, அது சம்பந்தமான விழிப்புணர்வு பதாதைகள்ல பஜார்ல கொண்டு போய் தூக்குறதுக்கு, பஜார்ல கொண்டு போய் ஒட்டுறதுக்கு, செலவழிக்கிறதுக்கு முன்னுக்குவாங்க. இன்னைக்கு நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு பார்க்கலாம், வேற வேற நாட்டுகளுக்கு போனீங்கன்னா பஜார்களுக்கு போன ஓதுற துவாங்க ஒட்டப்பட்டிருக்கும். சில ஆஃபீஸுகளுக்கு போய் உட்கார்ந்தோம்னா அவன் இஸ்லாத்துக்கு வந்து 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும். அவங்களோட கதைச்சு கொண்டிருக்கிற டேபிள்ல போட்டு வச்சிருப்ப ஒரு ஸ்டாண்ட்ல என்ன, வியாபாரத்தில் பொய் சொல்வது தடை, 4-5 லாங்குவேஜ்ல எழுதி அந்த இதுல போட்டு வச்சிருப்பான், லீஃப்லெட்ல போட்டு வச்சிருப்பான். ஏன் எங்களுக்கு செய்யலாது? அந்த மாதிரியான திட்டங்களை யாரை முன்னெடுக்கிறீங்களோ அதுக்கு பெரிய ஒரு நன்மை இருக்கு. எனவே சகோதரர்களே, தூய்மையான சம்பாத்தியத்தை எங்கள் சமூகத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது. எனவே உங்களால் முடிஞ்ச வேலை திட்டங்களை உங்களோட சக்திக்கு உட்பட்ட முறைகளை இந்த நாட்டில் செஞ்சு எங்களையும் நாங்கள் பாதுகாத்து கொண்டு எதிர்காலத்தில் வரக்கூடிய எங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அடுத்த ஜென்ரேஷனையும் ஹராமான சம்பாத்தியத்தை விட்டு பாதுகாத்து தூய்மையான வருமானத்தை நோக்கிய அந்த நல்ல பயணத்தில் அனைவருமாக பங்கெடுப்பதற்கு முயற்சிப்போம். வல்லவர் ரஹ்மான் நம் அனைவருடைய பொருளாதாரத்திலே பரக்கத் செய்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.